ஆழத்துடனும் தெளிவுபடுத்த இந்த இணைப்பில் நம் அனைவருடன் இணைந்திருக்கும் அருள்நிதி ஜி பிரேமானந்தம் அவர்கள் வாழ்க வளமுடன். இவர் இளநிலை இயந்திரவியல் பட்டதாரி, தற்போது சிங்கப்பூரில் போர்டிங் ஆபீசர் ஷிப் சர்வீசஸ் அங்க பணியாற்றி வருகிறார். அவர் WCSC ஸ்கை யோகா ஆசிரியர். கடந்த 22 ஆண்டுகளாக வேதாத்திரிய தத்துவத்தை பயின்று மற்றவர்களுக்கும் கற்பித்து தொண்டாற்றி கொண்டுள்ளார். 2003ஆம் ஆண்டு முதல் WCSCயில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளார். 2005ஆம் ஆண்டு முதல் சிங்கப்பூரில் உள்ள பல்வேறு மையங்களில் யோகா வகுப்புகளை நடத்தி வருகிறார். இப்போது இத்தனை அருமையான தலைப்பில் நடத்த அருள்நிதி நாம் அனைவரையும் மனமால் வரவேற்கிறோம், கௌரவிப்போம். ஐயா பிரேமானந்தம் ஐயா, ஒரு நிமிஷம். பிரேமே நீங்க பேசலாங்க. பிரேமையா, யா யூ கேன் ஸ்டார்ட் ஐயா. பிரேமையா கேக்குதா? பிரேம் நீங்க பேசுற மாதிரி தெரியல. அன்மியூட்ல இருக்கீங்க ஐயா. பிரேமையா நீங்க பேசுறீங்களா? நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் ஐயா அவருக்கு, சாட்ல பார்க்கலாம். யா ஐயா பிரேம் ஐயா உங்களுக்காக எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, நீங்க வாங்க உள்ளார லைன்ல வாங்க. ஐயா அந்த நேரடியா லைன் போட்டு பேசியிருக்கிறேன், வந்துருவாருங்க. நன்றி நன்றி நன்றிங்க. பிரேமையா, waiting for you. பிரேமையா நீங்க ஆரம்பிக்கலாம். சரி, வாழ்க வளமுடன் ஐயா. கொஞ்சம் கனெக்ஷன் இஷ்யூ. சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. கொஞ்சம் கனெக்ஷன் இஷ்யூ இருக்கு. வாழ்க வளமுடன், கனெக்ஷன் இஷ்யூ இருக்குயா, எனக்கு சரியா இல்ல. நெட்வொர்க் அதான் என் நெட்வொர்க் கனெக்ஷன் வரலையா, கனெக்ஷன் வரல. ஓகே, இப்போ கேக்குது, பேசுறது கேக்குது. இப்போ நெட்வொர்க் கரெக்டா இருக்குங்களா? என்ன நீங்க பேசுற வாய்ஸ், நீங்க பேசுற வாய்ஸ் தான் கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? வாழ்க வளமுடன். கேக்குது, கிளியரா கேக்குது, கிளியரா கேக்குது. கேக்குதுங்கயா, கேக்குதுங்களா? சரிங்கய்யா, ஓகே. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். பண்ணுங்க பண்ணுங்கய்யா. வாழ்க வளமுடன். தெரியுதுங்கய்யா, உங்க ஸ்கிரீன் எங்களுக்கு தெரியுது. ஓகே, எனக்கு சாரி, கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குங்க சிங்கப்பூர்ல இருந்து பேசுறதுனால. நீங்க நடுவில் கரெக்டானா சொல்லிடுங்க. ஏன்னா நெட்வொர்க் இப்ப என்னோட ஸ்கிரீன், என்னோட வாய்ஸ் எல்லாமே கிளியரா இருக்குல்ல? உங்க வாய்ஸும் தெளிவா இருக்கு, உங்க ஸ்கிரீனும் எங்களால பார்க்க முடியுது. ஏன்னா இப்ப நான் ஓவர்சீஸ்ல இருந்து பேசுறதுனால கொஞ்சம் சிக்னல் கட் ஆனாலும் ஆகும். அப்படி இருந்தா நீங்க ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, ஸ்கிரீன் தெரியுது, வாய்ஸ் போகுது. ஓகே, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸ்கிரீன் ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதுங்களா எல்லாமே? நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணுங்க, உங்க ஸ்கிரீனை சின்னதா தெரியுது உங்களோட ஸ்கிரீன். பரவாயில்ல. ஓகே ஓகே, நான் இப்போதைக்கு நான் நெட்வொர்க் அப்படியே ஃபாலோ பண்ணிடுறேன். சரி. வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். முதலில் இந்த குழுவில் கலந்து கொண்டு உங்களுடைய பொன்னான நேரத்தில் பல்வேறு பணிகளுக்கு நடுவில் ஆன்மீகத்துக்காக உங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து கொண்டு கருணையுடன் இணைந்திருக்கும் இந்த அன்பு உள்ளங்களையும் ஒவ்வொரு உயிரையும் வணங்கி வேதாத்திரி மகரிஷியின் ஒரு சாதாரண தொண்டனாக இந்த உரையை ஆரம்பிக்க கடமைப்பட்டுள்ளேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சூரியனில் நிறைவு தரும் வேதாத்திரிய தத்துவம். இந்த தலைப்புல ஒட்டி இப்ப உள்ளார போவோம். வாழ்க வளமுடன். முதலில் நமக்கு அறிவை தந்த அனைத்து ஆசிரியர்களையும் குருவையும் வணங்கி தாயுமானவர் திருவள்ளுவர், திருமூலர், ராமலிங்கடிகளார், அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கி ஒவ்வொருவரும் கொடுத்த அறிவையை வணங்கி அவர் திருமூலரின் கடவுள் துகளான மேவிய சீவன் வடிவது சொல்விடில் கோவின் மயிரொன்று 100 என கூறிட்டு மேவியது கூறது 1000 ஆனால் ஆவியின் கூறு 100 தோன்றுமே என்ற திருமந்திர பாடலை நினைவுபடுத்தி ஒவ்வொரு எண்ணமும் செயலும் எத்துறையாக இருந்தாலும் அதனால் வரும் வெற்றியும் அதனால் அடையும் மகிழ்ச்சியும் எந்த மூலத்திலிருந்து வந்தது என்று உணர்ந்து அதை செய்தால் கருவம் வர அவசியம் இருக்காது என்ற கருத்தையும் வணங்கி தலைப்புக்குள் போவோம். உலகின் அனைத்து நாடுகளுக்கு மூலமாகவும் இந்த பூமிக்கு மூலமாகவும் பால்வழி மண்டலம் பிரபஞ்ச மண்டலத்தின் மூலம் எப்படி சூரியனின் மூலத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சூரியனை பற்றி ஆராய்ந்தால் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சூரியன்களை பற்றியும் விளக்கம் கிடைக்கும். ஏனென்றால் நாம் பூமியை நம்பியிருக்கிறோம், பூமி சூரியனை நம்பியிருக்கிறது, சூரியன் இறைநிலையை நம்பியிருக்கின்றது. அந்த சூரியன் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் இயங்குகிறது என்பதை பற்றி ஒரு விளக்கமாக செல்வோம். சூரியனில் ஹைட்ரஜன் இணைவு நடக்கின்றது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. சூரியனில் ஹைட்ரஜனுக்கு மூலமாக புரோட்டான் என்ற அணுக்கரு இணைவு ஏற்படுகிறது. இந்த அணுக்கரு இணைவிற்கும் வேதாத்திரி தத்துவத்திற்கும் மகரிஷிக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது, அதனால் நாம் எப்படி நிறைவடைய முடியும் என்ற ஒரு விளக்கத்தையும் நாம் ஒவ்வொன்றாக இந்த விரிவுரையாக கொண்டு செல்ல போகின்றோம். முதலில் நாம் 1943ஆம் ஆண்டு ஹீரோசாமா நாகசாகி ஜப்பானில் ஏற்பட்ட அணுகுண்டு வெடிப்பை பார்த்திருக்கும் இந்த உலகம். இந்த அணுகுண்டு 2 நகரங்களில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது. ஹீரோசாமா நாகசாகி என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஜப்பானில் நடைபெற்ற இந்த நிகழ்வு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தி பல்வேறு விதமான பாதிப்புகளையும் மக்களையும் பொருள் சேதத்தையும் ஏற்படுத்தியது. இந்த இழப்பில் உலகமே கண்டு அச்சுற்றது. அவ்வளவு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியது இந்த அணுக்கரு பிளவான ஹைட்ரஜன் குண்டு. ஆனால் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்றால், இது சாதாரண நிகழ்வு, இது தற்காலிகமான நிகழ்வு, இது தற்காலிகமாக முடிந்துவிடக்கூடிய ஒரு சிறு நிகழ்வு. அப்பொழுது சிறு நிகழ்வே இவ்வளவு பாதிப்பு என்றால், ஒரு அணுக்கரு பிளவில் இவ்வளவு பாதிப்பு என்றால், அதைவிட மிகப்பெரிய என்ன விஷயம் இருக்கிறது? அப்பொழுது நிரந்தரமான நிகழ்வு என்று இருக்கிறதா? நிரந்தரமான நிகழ்வு எங்கு இருக்கிறது என்றால் சூரியனில் என்று விஞ்ஞான உலகமும் மெய்ஞான உலகமும் அதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. அதில் உலக வல்லரசு நாடுகளான சீனா, தென்கொரியா போன்ற நாடுகள் ஒரு செயற்கை சூரியனை உருவாக்கி அதிலிருந்து அணுக்கரு இணைவு மூலமாக அந்த மின்சாரத்தை தயாரிக்கலாமா என்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய ஆராய்ச்சி வெறும் 30, 48, 101 வினாடிகளில் அது மறைந்து விட்டது. அப்படி பார்க்கும் பொழுது 102 நிலையில் மறைந்து விடும் பொழுது நம் வசிக்கும் இந்த சூரியன் நிரந்தரமாக நாம் பிறப்பதற்கு முன்னும் நாம் பிறந்த பொழுதும் நமக்கு பிறகும் இந்த சூரியன் இருக்கிறது. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பும் இந்த நம்மளுடைய இயற்கை சூரியன் இருக்கிறது. பல 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த சூரியன் இருக்கும்.
அப்பொழுது நம்மளுடைய இயற்கை சூரியனுக்கும் உலக நாடுகள் உருவாக்கும் செயற்கை சூரியனுக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது அந்த நாடுகள் செயற்கை சூரியனை வெறும் 100 வினாடிகளில் அது மறைந்து அது அழிந்து விடுவதைக் கண்டு இயற்கை சூரியனை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவர்கள் இயற்கை சூரியனில் நியூட்ரான் என்ற ஒரு இறை துகள்களின் தொகுப்பை இறைநிலை ஒரு கருணையாகவும் அருளாகவும் வைத்துள்ளது. அந்த நியூட்ரானை பற்றி தான், அந்த நியூட்ரான் எப்படி சூரியனில் உருவாக்கி இந்த பூமியையும் இந்த உலக மக்களையும் இந்த சூரியன் மூலமாக உணவளித்து எப்படி காக்கிறது என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இது சைனா உருவாக்கியக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சைனா அமைப்பில் செயற்கை சூரியன் பல கோடி டிகிரி செல்சியஸ் உருவாகி 10 வினாடி 1 நிமிடத்துக்குள் மறைந்து விட்டது. இதேபோல் நம்மளுடைய இயற்கை சூரியனும் இருந்தால் நாம் பூமி இருந்திருக்காது, நம்மளுடைய கிரகங்கள் இருந்திருக்காது, நாம் உயிர் வாழ முடியாது, அதை நம்பி நம் உணவு ஒன்று கொண்டு இருக்கவும் முடியாது. இவ்வளவு செயற்கை வாய்ந்த இந்த அற்புதமான இந்த இயற்கையான இந்த சூரியனை பற்றி இந்த கட்டுரையில் ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம். இப்பொழுது இந்த கட்டுரையின் முக்கியமான பகுதிக்கு செல்ல இருக்கின்றேன். இப்பொழுது சூரியன் அருகில் நம்மளுடைய பூமி இருக்கிறது. பூமியின் இது பூமி 19 லட்சம் மடங்கு பூமி இருந்த அந்த அளவு உள்ளது சூரியன். அதாவது 19 லட்சம் பூமியை தூக்கி நம்மளுடைய சூரியனை போட்டால் அது போலதான் அது கம்ப்ளீட் ஆகும். இந்த அளவுக்கு அது சிறப்பு வாய்ந்த உயர்ந்த ஒரு அற்புதமான அமைப்பு. இப்போ இந்த பூமியை சுற்றி உள்ள காற்று மண்டலத்தையும் ஆக்சிஜனையும் அந்த வாயு மண்டலத்தையும் எரித்து நமக்கு ஆற்றலை கொடுக்கும் என்றால் ஒரு செகண்டுக்குள் அது அந்த காற்றையே அழித்துவிடும். அப்பொழுது என்ன தெரிகிறது என்றால் நம்மளுடைய காற்று மண்டலத்தையும் நம்மளுடைய ஆக்சிஜனையும் அது நம்பி இல்லை. காத்து இல்லாம எப்படி அந்த ஆக்சிஜன் உருவாக்குது அப்படின்னு பார்த்தா அங்கதான் அற்புதமும் அதிசயம் நடக்கிறது. அணுக்கரு இணைவு என்ற ஒரு செயல் நடக்கின்றது. அணுக்கரு இணைவு என்பது அனைவருக்கும் தெரியும். 2 ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்து அதிலிருந்து இரு புரோட்டான்கள் சேர்ந்து இணைந்து செயல்படும் ஒரு மிகப்பெரிய தத்துவம் அதற்குள் ஒளிந்திருக்கிறது. ஹிரோஷிமா நாகசாகியில் நடந்தது அணுக்கரு பிளவு. அணுக்கரு பிளவு என்பது ஒரு யுரேனியத்தை நியூட்ரானை கொண்டு பிளவ வச்சு அணுக்கருவை பிளவித்து கொண்டே போகும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட செகண்டில் அல்லது குறிப்பிட்ட நிமிட துளிகளில் அது மறைந்துவிடும். ஆனால் இறைவனிடம் இருப்பதோ ஹைட்ரஜன். அதாவது இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாவே ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஃபியூல் தான் இருக்கு. அந்த ஹைட்ரஜன்கிறது H1 மட்டும்தான் இருக்கு. ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் மட்டும்தான் இருக்கு. அந்த புரோட்டானும் அந்த எலக்ட்ரானும் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக 4500 கோடி லைட் இயர்ஸும் 2500 கோடி லைட் இயர்ஸ் அதுவாகவும் இருக்கிறது. இப்பொழுது அந்த ஹைட்ரஜனில் புரோட்டான் என்பது எடை அதிகமானது, எலக்ட்ரான் என்பது எடை குறைவானது. இந்த புரோட்டான் என்பது எடை அதிகமாகி அந்த கிராவிட்டியில் உட்கார்ந்து அந்த ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கி சுற்றும் பொழுது அதை விட எடை குறைந்த எலக்ட்ரான் அதை சுற்றி வருகிறது. இந்த தத்துவத்தை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக சக்திகளமாக 4500 கோடி லைட் இயர்ஸ் அளவும் இந்த ஹைட்ரஜனும் அதற்குள்ள இந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் ஒரு அமைப்பாக அமைந்து அதை இயங்கிக் கொண்டிருக்கிறது. சூரியன் உருவாகும் முன்பது யுரேனியம் கிடையாது. ஏனென்றால் யுரேனியம் என்பது பூமியில் தான். அப்போ சூரியன் உருவாகும் முன்னது இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ப்ராபபிலிட்டி காற்று கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது, H1 ஒரே ஒரு புரோட்டான், அந்த புரோட்டானை சுற்றி வரும் எலக்ட்ரான். அதை வைத்து இந்த சூரிய குடும்பத்தை உருவாக்கி அந்த சூரிய குடும்பத்தை இந்த சூரியகாந்தத்தை உருவாக்கி சுற்றி வர வைக்க வேண்டும் என்ற பேரறிவு, பேராற்றல், அந்த அறிவு, அதனுடைய நுண்மான் உலகின் அறிவு, அதற்கு வேதாத்திரிய தத்துவம் எந்த வகை உதவும் என்பதை நாம் இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்பொழுது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எவ்வளவோ உயர்ந்த தத்துவ கருத்துக்களை பாமரர்களுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தன்னுடைய கருணையால், தன்னுடைய அறிவால், தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய தத்துவத்தால், தன்னுடைய அயராத அர்ப்பணிப்பால் சில பல்வேறு தத்துவங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதில் இந்த சூரியனுக்காக ஒரு 3 தத்துவத்தை மட்டும் இப்பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதில் இறைத்துகள் தத்துவம், காந்த தத்துவம், சுத்தவெளி தத்துவம்,
என்ற 3 தத்துவங்கள் உள்ளது. அதை விட அனோரணியன், மகோட்மணியன் என்று ஒரு சயின்ஸ் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க வேதத்தை. அந்த வேதத்துல இறைவனை வந்து அனோரணியனாகவும் மகோட்மணியனாகவும் சொல்கிறார்கள். அனோரணியன் என்பது சிறிதினும் சிறிது, மகோட்மணியன் என்பது பெரிதினும் பெரிது. அந்த சிறிதினும் சிறிதான இறைத்துகள்களை வைத்து பெரிதினும் பெரிதான அந்த சூரியனை கட்டமைக்கிறது. அதன் மூலம் இந்த பிரபஞ்சத்தை எப்படி கட்டமைக்கிறது என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்பொழுது இந்த சிறிதினும் சிறிதான அந்த இறைத்துகள்களும் அந்த விண்ணையும் வைத்து அந்த விண்ணில் மூலமான எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்ற 3 கட்டமைப்புகள் உள்ளது. அப்பொழுது பார்க்கும் பொழுது எலக்ட்ரான் என்பது எடை குறைந்தது, மிகவும் சிறியது. புரோட்டான் என்பது அதைவிட அளவு பெரியது, மெதுவாக சுழலக்கூடியது. அதைவிட நியூட்ரான் மெதுவாக சுழலக்கூடியது, எடை அதிகமானது. இது நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி தத்துவத்தில் மிக தெளிவாக ஆழமாக கொடுத்துள்ளார்கள். இப்போ ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்பொழுது அனோரணியன் அப்படிங்கிறது இறைத்துகள். மகரிஷியுடைய தத்துவத்துல மிக உயர்ந்த நோக்கம் என்ன அப்படின்னா, சிறிதினும் சிறிதான இறைநிலையை உருவானதையும் இறைத்துகள்கள் உருவானதையும் விளக்கிய மகரிஷி மகோட்மணியனான இறைநிலையையும் பிரபஞ்சத்தையும், அதாவது நம்மளுடைய உடலில் அனோரணியன்கிற துரியத்தை ஒடுங்கி அகண்டாகாரமான இறைநிலையுடன் இணைக்கும் தத்துவ முறைகளையும் கொடுத்துள்ளார்கள். மகரிஷிகிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ற 3 நிலைகளையும் உருவாக்கக்கூடிய அனைத்து தவமுறைகளும் உள்ளது. இன்ஃபர்மேஷன் மட்டும் மகரிஷியிடம் இருக்காது. அதிலிருந்து கன்ஃபர்மேஷன், அந்த கன்ஃபர்மேஷனிலிருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அடுத்த மக்களுக்கு, சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த மகரிஷியுடைய முதல் இன்ஃபர்மேஷன் தத்துவத்தை எடுத்துக்கொண்டு அது சூரியனில் எப்படி இயங்குகிறது என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இது சூரியனில் உள்ள ஒரு கட்டமைப்பு. சூரியனில் 2 புரோட்டான்கள் இருக்கிறது. அதாவது அணுக்கருவின் மையம் வந்து 2 புரோட்டான். ஏன்னா பிரபஞ்சம் ஃபுல்லாவே புரோட்டானும் எலக்ட்ரானும் மட்டும்தான் இருக்கு. அதை நாசா போன்ற விஞ்ஞானிகள் இந்த புரோட்டான் இணைவை பார்க்குறாங்க. இது ஒரு பிளஸ், இது ஒரு பிளஸ். அதாவது 2 சேப்பு இருக்கு. 2 சேப்பு சேர்ந்து ஒரு சேப்பும் ஒரு கருப்பு இருக்கு. இது சாதாரண நிகழ்வு தானே அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 சேப்புக்கு கீழே பார்த்தா இந்த இடத்துல ஒரு கருப்பு உருவாயிருக்கு. இந்த கருப்பு தான் சூரியனை கட்டமைக்குது. இந்த கருப்பு தான் சூரியனை நிலைபெற வைக்குது. இந்த கருப்பு தான் உலகுக்கு உள்ள அனைத்து மக்களையும் உணவளித்து கொண்டிருக்கிறது. இந்த கருப்பு தான் உலக நாடுகளான சீனா, தென்னாப்பிரிக்கா, சவுத் அரேபியா போன்ற நாடுகளின் இந்த காலகட்டத்தில் உள்ள அந்த அமைப்பை தாண்டி, அவர்களை தாண்டி இயற்கையாக இந்த கருப்பு என்ற நியூட்ரான் தான் அந்த தத்துவத்தில் மிக சிறந்து விளங்குகின்றது. ஏனென்றால் 2 சம எடையுள்ள, சம அளவுள்ள 2 புரோட்டான்கள் இணைந்து அதிலிருந்து அந்த எனர்ஜி வெளியாகிறது. போட்டான் என்ற ஒளி வெளியாகிறது, காந்தம் வெளியாகிறது, அலைகள் வெளியாகி கொண்டிருந்து இந்த புரோட்டான் அப்படியே சிதறாமல் இருக்கிறது. 2 புரோட்டான்கள் இணைந்து ஒரு புரோட்டான் அப்படியே இருக்கிறது. ஒரு புரோட்டான் மட்டும் கருப்பாக மாறுகிறது. 2 புரோட்டானும் இணைந்து கருப்பாக மாற வேண்டும், அல்லது 2 புரோட்டானும் காந்தமாக மாற வேண்டும், அல்லது 2 புரோட்டானும் ஒளியாக மாற வேண்டும். ஒன்று அப்படியே இருக்கின்றது, இன்னொன்று மாறுகின்றது. இந்த அதிசயம் எப்படி நிகழ்கிறது என்று ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்போ இந்த பிளஸ், அதாவது இது வந்து புரோட்டான், 2 சேப்பு புரோட்டானு. அது வந்து சம அளவு 100 கிலோ 100 கிலோ இருக்கும். அதுல வந்து 2ம் மோதும் பொழுது ஒரு இது அப்படியே இருக்கிறதுங்கிறது பதிச்சு ஆச்சரியம். இன்னொரு சேப்பு கருப்பாக மாறுது. ஏன் மாறணும் அப்படின்னா, அந்த கருப்புல தான் விஷயம் இருக்கு. ஏன்னா இந்த கருப்புல வந்து இங்க வந்து நியூட்ரான், இந்த நியூட்ரான் வந்து எடை அதிகம். இது 1836 எலக்ட்ரான் எடை உள்ளது வந்து புரோட்டானு, 1839 எடை உள்ளது நியூட்ரான். அப்ப நியூட்ரான் எடை அதிகமானால்
நியூட்ரான் போய் மையத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு கிராவிட்டியை உருவாக்கி அந்த கிராவிட்டி ரொட்டேட் ஆகுறப்ப அந்த காந்தப்புலம் ரொட்டேட் ஆகுறப்ப அந்த புரோட்டான் ரொட்டேட் ஆகி வரும். இப்ப பூமி பெருசு, அதனால் காந்தப்புலம் சுத்துது. அதுல எடை குறைந்த சந்திரன் வந்து மெதுவாக சுத்தி வருது அதை பூமியை. சூரியன் பெருசு, சூரியன் பெருசுனால அது ஒரு கிராவிட்டியில ஒரு காந்தப்புலத்தை சுத்துது. அதனால கோள்கள், சின்ன சின்ன கோள்கள் சுத்தி ஒடியாருது. அதே மாதிரி மகோட்மணியன் எப்படி சூரியனும் பிரபஞ்சமும் எடை அதிகமானத சுத்துறது, அந்த காந்தப்புலத்துல எடை குறைந்த கோள்கள் சுத்தி வருதுங்கிறது மகோட்மணியன்ல நடக்குதோ அதே தான் அனோரணியிலே நடக்குது. இப்ப 2 புரோட்டான் அப்படியே இருந்தா சூரியன் உருவாகாது. அப்ப 2 புரோட்டான்ல ஒரு புரோட்டான் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு புரோட்டானை நியூட்ரானா மாத்துது. ஏன்னா அந்த தத்துவத்தை அனோரணியன்ல கொண்டு போய் வச்சு நிலைநிறுத்த வேண்டும். இதுதான் சைனா போன்ற உலக நாடுகளுக்கு இது இந்த செயல்முறை தத்துவத்தை உருவாக்க முடியல. சரி, இப்ப இதுல வேதாத்ரி மகரிஷியோடைய தத்துவம் எப்படி நமக்கு வருது அப்படின்னு பார்த்தா, இப்ப இந்த நியூட்ரான் அப்படிங்கிறது எடை அதிகமானது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த நியூட்ரான் வர்றதுக்கு முன்னாடி ஒளி போயிருக்கும்ல, அப்ப எனர்ஜி லாஸ் ஆயிருக்கும். இப்ப 2 புரோட்டான் இணையும் பொழுது அதுல இருந்து ஒளி வந்து வெளியானா ஒரு E=mc²ங்கிற ஐன்ஸ்டீன் தத்துவத்தை பார்க்கும்போது ஒரு ஈக்குவேஷன்ல எனர்ஜி வந்து மாஸா கன்வெர்ட் ஆகி மாஸ் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அப்ப வந்து சூரிய ஒளியும் சூரிய காந்தமும் வந்தா எனர்ஜி லாஸ் ஆகணும். அப்ப இந்த நியூட்ரான் எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் சயின்ஸ் இன்னும் தடுமாறிக்கிட்டு இருக்கு. சயின்ஸுங்கிறது ஒரு சின்ன குழந்தை. அதனால மெய்ஞானத்துக்கு முன்னாடி உலக நாடுகள் ஆராய்ச்சி செய்யறது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த நியூட்ரான்ங்கிறது எடை அதிகமானது. எடை அதிகமானதை எப்படி இறைநிலை வெறும் புரோட்டானையும் எலக்ட்ரானையும் வெறும் ஹைட்ரஜனை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு, கருணை எப்படி துல்லிய சமதள சீமையோட செய்யுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா இப்போ பார்க்க போறோம். இந்த நியூட்ரான் உருவாக்குறத இன்னும் கொஞ்சம் துல்லியமா உள்ளார போய் பார்க்கும் பொழுது, இந்த புரோட்டான்ங்கிறது எடை குறைந்தது, நியூட்ரான் எடை அதிகமானது. நியூட்ரான் சென்டர்ல வந்து வச்சுக்கிட்டு அதை விட குறைந்த புரோட்டான் அதை சுத்தி வருது. அப்ப அந்த புரோட்டான் சுத்தி வரும் பொழுது ஒரு காந்தப்புலம் உருவாகுது. இந்த காந்தப்புலத்துல இந்த எலக்ட்ரான்ங்கிற எடை குறைந்தது சேர்த்து வருது. அப்ப நியூட்ரான்ங்கிறது எடை அதிகம், அது ஒரு கிராவிட்டியில உட்கார்ந்து அந்த காந்தப்புலத்தை சுத்துது. அதுல எடை குறைந்த புரோட்டான் சுத்தி வருது. அந்த புரோட்டான் சுத்தி வர்றதுல ஒரு அணுக்கருவை உருவாக்கி அதுல எலக்ட்ரான் சுத்தி வைந்து ஃபர்ஸ்ட் டியூட்ரியம் என்ற ஒரு அணுக்கருவை உருவாகுது. இப்ப முதலில் அணுக்கருவை உருவாக்குனதுனாலதான் முதலில் அணுக்கரு பிரபஞ்சத்தில் சூரியனில் உருவாகிறதுனாலதான் அதை ஆதவன், முதல்வன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த அணுக்கருவை உருவாக்கி அந்த எலக்ட்ரானை சுத்தி வர வைக்கும் பொழுது முதலில் அந்த 4000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த நிகழ்வு ஏற்படும். ஏன்னா அவ்வளோ ப்ராபபிலிட்டி. என்ன காரணம்னா, இந்த புரோட்டானும் பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டையும் அவ்வளோ சீக்கிரம் இணைக்க முடியாது. எல்லாருக்கும் தெரியும், 2 சம எடை அளவுள்ள சம அளவுள்ள காந்தங்கள் ஒன்றை ஒன்று தள்ளும். அப்ப ஒரு இறைநிலையின் தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதை எப்படி இணைக்குதுங்கிறத ஒவ்வொரு நாள் பார்ப்போம். இப்ப வந்து கொஞ்சம் உள்ளார போறோம். அந்த புரோட்டானுக்குள்ள இருக்கிற உள்கட்டமைப்புல போய் பார்க்கும் பொழுது அந்த உள்கட்டமைப்புல ஒவ்வொன்றா பார்க்க போறோம். அப்ப இந்த புரோட்டான் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள பார்த்தா 2 அப்பர் குவார்க்கு ஒரு டவுன் குவார்க் இருக்கு. இந்த புரோட்டானுக்குள்ள 2 அப்பர் குவார்க்கு ஒரு டவுன் குவார்க் இருக்கு. ரெண்டுமே ஒரே குவார்க்கு தான் வச்சிருக்கு. அப்ப இந்த குவார்க் லெவல்ல போய் பார்க்கும் பொழுது அந்த அப்பர் குவார்க்குங்கிறது எடை குறைந்தது, டவுன் குவார்க்கு எடை அதிகமானது. அந்த டவுன் குவார்க் எடை அங்கேயும் அனோரணியன் தான், அங்கேயும் அந்த தத்துவம் தான் வருது. எடை குறைந்த அப்பர் குவார்க்கு எடை அதிகமான டவுன் குவார்க்கை சுத்தி வருது. அதாவது அந்த டவுன் குவார்க்கு எடை அதிகம், அது ஒரு கிராவிட்டியில உட்கார்ந்து அந்த காந்தப்புலம் ரொட்டேட் ஆகுறதுனால இந்த அப்பர் குவார்க்கு ரொட்டேட் ஆகி வருது. அப்ப அங்கேயும், அதாவது சூரியன் பெருசு, கோள்கள் சிறுசு. சூரியன் பெருசுனால ஏற்படக்கூடிய காந்தப்புலம் சுத்துறதுனால அந்த கோள்கள், சின்ன கோள்கள் அந்த காந்தப்புலத்துல ரொட்டேட் ஆகுது. அதே மாதிரிதான் இங்க வந்து டவுன் குவார்க் எடை அதிகம், அது ரொட்டேட் ஆகுற காந்தப்புலத்துல இந்த சின்ன அப்பர் குவார்க்குகள் சுத்தி வெளியாகுது.
சரி, இப்ப இது ரெண்டுமே இருந்தா சூரியன் உருவாக வாய்ப்பு இல்லைல்ல. இப்ப இந்த ரெண்டுல என்னன்னா மொத்தம் 3 குவார்க்கு, இதுல ஒரு 3 குவார்க்கு இன்வால்வ் ஆகுது. இந்த ஒரு புரோட்டான் அப்படியே கீழே வந்து பார்த்தா அப்படியே வருது, எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. அப்போ எந்த ஒரு மாற்றமும் இந்த எனர்ஜினால ஏற்படல. இது ஒரு பெரிய அதிசயம். ஏன்னா 2 பேருந்து 100 கிலோ 100 கிலோ வந்து மோதும் பொழுது ஒரு பஸ் மட்டும் அப்படியே இருக்கு, இன்னொரு பஸ் சேதாரம் அடையுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. ஏன்னா ரெண்டுமே சேதாரம் அடையணும், ரெண்டுமே டேமேஜ் ஆகணும். ஆனா ஒரு புரோட்டான் அப்படியே இறைநிலை அந்த பேரறிவு துல்லிய சமதளை சீர்மையா வைக்குது, இன்னொரு புரோட்டானை இங்க நியூட்ரானா ஆக்குது. எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். அந்த கருப்புங்கிறது இந்த நியூட்ரான். இந்த நியூட்ரானை எப்படி உருவாக்குறதுங்கிறதுக்கும், இந்த நியூட்ரான் எப்படி சூரியன்ல இருக்குங்கிறதுக்கும், அதற்கு வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய காந்த தத்துவம், அந்த தத்துவம் எப்படி உதவி செய்யுதுங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ இந்த டவுன் குவார்க்குங்கிறது வெயிட் அதிகம். இந்த டவுன் குவார்க்கு வந்து இந்த அப்பர் குவார்க்ல மோதுது. இப்ப இந்த டவுன் குவார்க்கோட இந்த டவுன் குவார்க் மோதினாலும் சூரியன் உருவாகாது. அப்ப துல்லிய சமதளமை தூய்மையில இந்த டவுன் குவார்க் வெயிட் அதிகம். வெயிட் அதிகமானதுனால அந்த வெயிட் குறைஞ்சான அப்பர் குவார்க்கை மோதுறப்ப அப்படியே இது சேதாரம் அடையாது. அதனால அது அப்படியே கீழே வருது. இந்த அப்பர் குவார்க் வந்து எடை குறைந்த அப்பர் குவார்க்கு எனர்ஜியா வந்துருது. அதாவது இதுதான் போட்டானாவும் ஒளியாவும் காந்தமாகவும் வருகிறது. அப்ப இந்த அப்பர் குவார்க் இங்க வந்து பார்த்தா எடை குறையணும்ல. ஏன்னா இந்த அப்பர் குவார்க்ல இருந்து எனர்ஜி வந்துருச்சு, சூரிய காந்தம் வந்துருச்சு, அலைகள் வந்துருச்சு. எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் இந்த அப்பர் குவார்க் வந்து எடை குறையும்னு பார்த்தா ஆச்சரியம் என்னன்னா, இங்கதான் சைனா போன்ற வல்லரசு நாடுகள், சவுத் கொரியா போன்ற, அமெரிக்கா போன்ற நாடுகள் திணறிக்கிட்டு இருக்கு இந்த டவுன் குவார்க். இந்த டவுன் குவார்க்ல எப்படி வேதாத்ரி மகரிஷி தத்துவம் செயல்படுதுங்கிறத இப்ப இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா பார்க்க போறோம். அப்ப இந்த அப்பர் குவார்க் சேப்பு இந்த டவுன் குவார்க்கா எப்படி மாறுனது, இதுதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. அதற்கு மகரிஷி ஐயாவுடைய கருணையான விளக்கத்தை தான் நம்ம இப்ப எடுத்துக்க போறோம். ஏன்னா உலகில் ராகு கேது தத்துவத்திலிருந்து, இறைநிலை தத்துவத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனையும் மகானாக மாற்றக்கூடிய கலையை கொண்டிருந்த மகரிஷி இதை வந்து சூரியன்ல போய் அப்ளை பண்றதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் நம்ம உலக நாடுகளுக்கு நம்மளுடைய வேதாத்திரிய தத்துவத்தை கொண்டு போறதுக்கு இது பயன்படும். இப்போ வேதாத்ரி மகரிஷியோட பிரம்மஞான பாடல் எல்லாருக்கும் தெரியும். இறைவெளியே தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்து மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நூல் விண்ணாம் அப்படின்னு ஒரு மிக பெரிய தத்துவத்தை, பிரம்மஞான தத்துவத்தை உலக மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிரம்மஞான பாடல்ல நம்ம சுழலும் நூல் விண்ணாம் அப்படிங்கிற இறைத்துகள் தத்துவத்தை எடுத்துக்கிட்டு உள்ளார போறோம். உள்ளார போகும் பொழுது இங்கதான் அந்த மகரிஷியோடைய தத்துவம், ஐயாவுடைய தத்துவம் உலக நாடுகளுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்குது. எப்படின்னா இந்த அப்பர் குவார்க்குங்கிறது எடை குறைந்தது, அதுல வந்து செதறி போனதுக்கு அப்புறம் ஒளி காந்தம் எல்லாமே குறைஞ்சதுக்கு அப்புறம் அதுல என்ன இருக்கும் அப்படின்னா எடை குறையாம எடையை இன்க்ரீஸ் பண்ணுது. இங்கதான் அந்த கருணை நடக்குது, இங்கதான் அந்த நியூட்ரான்கிற பரிமாணம் ஏற்படுது. அப்ப இந்த இறை துகள்கள் சுழல் அலையாக மாறி, சுழல் அலைகள் நேரடியா உள்ளுக்குள்ள வந்து அந்த சுழல் அலைகள் இங்க இயங்கி இந்த இடத்துல அப்பர் குவார்க்கை டவுன் குவார்க்கா மாத்துது, ப்ளூவா மாத்துது. இந்த சேப்புங்கிறது எடை குறைந்த அப்பர் குவார்க்கை இறை துகள்கள் சுழல் அலையாக சேர்ந்து அந்த வெயிட்டை இன்க்ரீஸ் பண்றதுனால இந்த டவுன் குவார்க் ஆகுது. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா புரோட்டான் நியூட்ரானா பரிமாணம் ஆகுது. அப்ப தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்து மாற்றலால் அப்பர் குவார்க்கை டவுன் குவார்க்காக எப்படி மாத்துதுன்னா, அந்த செதறிய அப்பர் குவார்க்கில் இருந்து வெளியான காந்தம் ஒளி. ஏன்னா இப்ப இந்த ஒளி வெளியானதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து அது ஒளிச்சேர்க்கையாகி நெல்லா மாறுது. அப்ப அந்த தத்துவத்தை நம்ம பயன்படுத்தி இப்ப இறைநிலை தத்துவத்தை எடுத்துக்கிட்டு இதை பார்க்கும் பொழுது உலகத்திற்கு என்ன வழிகாட்டுது வேதாத்திரிய தத்துவம் அப்படின்னா, இந்த சுழல் அலைகள் அந்த அப்பர் குவார்க்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து எடையை அதிகமாக்குது. அதனால் புரோட்டான் உருவாகுது. புரோட்டான் உருவாவதுனால அதை புரோட்டான் சுத்தி வருது. அப்ப அணுக்கரு சுத்துறதுனால, அந்த காந்தப்புலம் சுத்துறதுனால எலக்ட்ரான் சுத்தி வருது. அதனால சூரியன் நிலைத்து நிற்கிது. பலாயிரம் கோடி நிலைத்து நிற்கிறதுனால சூரிய காந்தப்புலம் நிலைத்து நிற்கிறது. சூரிய காந்தப்புலம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி புதன் அளவு வரும் பொழுது புதன் முதலில் விண்கிரகமாகிறது.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காந்தப்புலம் உருகும் பொழுது சுக்கிரன் காந்தப்புலம் உருவாகுது. அதுக்கப்புறம் பூமி காந்தப்புலம் உருவாகுது. அதுக்கப்புறம் செவ்வாயோட காந்தப்புலம், குருவோட காந்தப்புலம், சனியோட காந்தப்புலம். அப்ப இந்த காந்தப்புலம் எக்ஸ்பேண்ட் ஆக கோள்கள் உருவாக இங்கு ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நானோ செகண்டும் இங்கு இறைத்துகள்கள் சேர்ந்து கொண்டே இருக்கணும். ஒரு 1000 கோடி வருஷம் உருவாயிட்டு டக்குன்னு விட்டாலும் இந்த காந்தப்புலம் மறைஞ்சிரும். அதனால கோள்கள் உடனே மறைஞ்சிரும். பல 1000 கோடி வருஷத்துக்கு முன்னாடியும் அந்த இறை துகள்கள் உருவாகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நானோ செகண்டும் உருவாகணும். எதிர்காலத்தில் உள்ள சந்ததிகளுக்கும் உருவாகணும். அப்ப இறந்த காலத்திலையும் இந்த அப்பர் குவார்க் டவுன் குவார்க்கா மாறணும். நிகழ்காலத்திலையும் அப்பர் குவார்க் டவுன் குவார்க்கா நடந்துகிட்டு இருக்கணும். எதிர்காலத்திலையும் அப்பர் குவார்க் டவுன் குவார்க்காக நடந்துகிட்டு இருக்கணும். அப்ப பேரறிவு, பேராற்றல், வற்றா இருப்பு, இது எல்லாமே இதுல வந்து நுண்மான் நுழைவுப்புலன் அறிவு. ஏன்னா அந்த கரெக்டா அந்த இங்க வந்து பார்த்தா 6 குவார்க் இன்வால்வ் ஆகுது. அதுல ஒரே ஒரு குவார்க்ல போய் மாற்றணும். இந்த ஒரு குவார்க்கை மட்டும்தான் அது மாத்துது. அப்ப ஒரே ஒரு குவார்க்கை மட்டும் மாத்துறதுனால அப்ப நுண்மான் நுழைவுப்புலன் அறிவு அந்த 6 குவார்க்கையும் டிஸ்டர்ப் பண்ண விடாது. 6 குவார்க்ல 5 குவார்க்கை டிஸ்டர்ப் பண்ணாலும் சூரியன் மறைஞ்சிரும். அப்ப இதுதான் நாடுகள் திணறுது. சைனா போன்ற, தென்கொரியா போன்ற நாடுகள் திணறதுக்கு காரணம் என்னன்னா, நுண்மான் நுழைவுப்புலன் அறிவு ஒரு குறிப்பிட்ட அப்பர் குவார்க்குள்ள போய் ஒரு அணு கருவுல போய் அந்த அப்பர் குவார்க்கை டவுன் குவார்க்கா மாத்தணும் அப்படின்னா, இறைவெளியே தண்ணீருக்கு சூழ்தலுக்கு மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் விண்ணாம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இதை வந்து மாத்த அதனால் சூரியன் நிலைத்து நிற்க வச்சு அதனால் உலக மக்கள் அனைவரும் பயன்படுறதுக்காக கருணையோட நியூட்ரான் என்ற இறைத்துகள் அமைப்பு அந்த சூரியன்ல இருக்கு. இப்ப இதுல இது ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து அணு கருவுல வந்து ஒரு புரோட்டான் இருக்கு, ஒரு நியூட்ரான் இருக்கு, அதுக்கப்புறம் அடுத்த செல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இப்ப இங்க 2 எலக்ட்ரான் வந்தா இங்க 2 புரோட்டான் வந்தாகணும், இங்க 2 நியூட்ரான் வந்தாகணும். அப்ப அடுத்த செல்லுல 8 எலக்ட்ரான் வரும் பொழுது இங்க 10, 8 + 2 10 புரோட்டான் 10 நியூட்ரான் வரணும். அப்ப அதையும் பேலன்ஸ் பண்ணணும். ஏன் இதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த இது பேலன்ஸ் பண்ணாட்டினாலும் சூரியன் மறைஞ்சிரும். அப்ப அப்பர் குவார்க்கை டவுன் குவார்க்காவும் மாத்திக்கிட்டு இருக்கணும், இந்த செல் அமைப்பையும் மாத்தணும். இப்ப இந்த மாதிரி கட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அப்ப சூரியன் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த 2 புரோட்டான், 2 எலக்ட்ரான், 2 நியூட்ரான், 2 புரோட்டான், 2 எலக்ட்ரானை வச்சு ஸ்டெபிலிட்டி 2n² இருக்கு, E=mc² இருக்கு. அப்ப பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நட்சத்திரங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த பேரறிவு அந்த அறிவுக்குள்ளேயே இந்த 2n² அப்படிங்கிற ஃபார்முலாவும் அதுக்குள்ளதான் இருக்கு. E=mc²ங்கிறதுக்கு மகரிஷி சொன்ன இறைவெளியை தண்ணீருக்கு சூழ்நிலத்து தாற்றலும் அதுக்குள்ள இருக்கு. அப்ப அந்த இறைநிலை ஒவ்வொன்றையும் கருணையா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப 2n² பண்ணணும், E=mc² பண்ணணும், ஒவ்வொரு நானோ செகண்டும் பண்ணணும், பல லட்சம் ஆண்டுகளாகவும் செய்யணும். அப்ப இது வந்து உலக நாடுகளால செய்ய முடியாது. அதனாலதான் ஆன்மீகம்ங்கிறது ஒரு பெரிய தாய். அதிலிருந்து பிறந்த குட்டி குழந்தை தான் விஞ்ஞானம். ஏன்னா 2n² மெயின்டைன் பண்ணணும், E=mc² மெயின்டைன் பண்ணணும், ஒரே ஒரு அப்பர் குவார்க்கையும் மில்லியன்ஸ் டன் டவுன் குவார்க்காகவும் மாற்றணும், பல ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இது எல்லாமே செஞ்சுட்டு பூமியை உருவாக்கி அதுல ஜீவராசிகளையும் உருவாக்கி தன்னைத்தானே உணர்ந்து பார்க்கக்கூடிய வேதாத்ரி மகர்ஷி தத்துவத்தையும் உருவாக்கி மீண்டும் இந்த சூரியனை பார்க்கணும். அந்த அளவுக்கு அந்த சூரியன் நிலைத்து நிற்கணும். இப்ப பூமியில வேதாத்ரி மகர்ஷி ஐயா தத்துவத்தை உலகின் மிக சிறந்த தத்துவங்கள்ல ஏகப்பட்ட தத்துவத்துல சூரியன்கிறது ஒரு அப்ளிகேஷன். அப்ப மகரிஷி ஐயாவுக்கு அப்புறம் இந்த தத்துவம் உலகத்துக்கு ஏன் வருது அப்படின்னா, இந்த துல்லிய சமதளை தீர்மை இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த சூரியன்ல எப்படி இறைநிலை மகரிஷி ஐயாவோட தத்துவத்தை வச்சு செயல்படுத்துங்கிறத விளக்கமா இப்ப 2025 உலகத்துக்கு அவருடைய அறிஞர் குழுவுல மகான்கள், நல்ல உள்ளங்கள், கருணை உள்ளங்கள், சிறப்பாக செயல்படக்கூடிய மக்கள் எல்லாமே ஒருங்கிணைத்து அதை உலகத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா வேதாத்ரி மகரிஷியுடைய தத்துவம் தான் இந்த நாசா போன்ற நாடுகள் உருவாக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காக்கணும். ஏன்னா அந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிற விண்ணோட அவங்க நிற்கிறாங்க.
ஆனா அந்த அப்பர் குவார்க்குக்கு மூலமாக நுண்மான் நுழைப்புலன் அறிவோட அந்த நுண் துகள்கள் இணையுதுங்கிறதையும் இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் இப்போ வந்து ஒரு முடிவுரை என்ன சொல்ல வர்றோம்னா, புரோட்டானை விட நியூட்ரான் எடை அதிகம். ஒரு நாளைக்கு பல மில்லியன் டன் புரோட்டான் இணைந்து பல பில்லியன் டால் நியூட்ரானாக மாறுகிறது. அப்ப இதை பத்தி ஆராய்ச்சி செய்த மகான்கள், ரிஷிகள், விஞ்ஞானிகள் அனைவருமே ஒவ்வொரு பரிசு கிடைச்சிச்சு. அதுல வந்து நோபல் பரிசு வரையும் கிடைச்சிச்சு. அதனாலதான் இறை துகள்கள் இணைந்து எடையும் அதிகமுள்ள நியூட்ரானாக மாறுகிறது. அதனால் சூரியன் நிலைத்து பெரிதாகிறது. அதனால் இயற்கை சூரியன் அறிவாகவும் இருக்கிறது, ஆற்றலாகவும் இருக்கிறது, கருணையாகவும் இருக்கிறது. ஒருபடி மேலே போய் ராகு கேது என்னும் அருளாகவும் இருக்கிறது. அப்ப ஒரு சூரியனுக்குள்ள அறிவாக எப்படி இருக்கு அப்படின்னா, அப்பர் குவார்க்கை டவுன் குவார்க்கா மாற்றணும், அதை நியூட்ரானா மாற்றணும், அந்த நியூட்ரானை மறுபடியும் வெயிட் அதிகமாக்கி அந்த கிராந்தத்தை சுத்த வைக்கணும், அதுல புரோட்டான் சுத்தி வரணும், அந்த புரோட்டான் வந்து எலக்ட்ரான் சுத்தி வரணும். அப்ப அந்த அறிவும் அதுக்குள்ள இருக்கு. ஆற்றல் எப்படி இருக்கு? மில்லியன்ஸ் டன் எடையுள்ள மில்லியன்ஸ் டன் உள்ள எடையுள்ள இறை துகள்கள் நியூட்ரானா மாறிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு செகண்டும் மாறணும், பலாயிரம் வருஷமா மாறிக்கிட்டு இருக்கணும். அப்ப ஆற்றலாக இருக்கிறது, அந்த காந்தமாக இருக்கிறது, அதே மாதிரி கருணையாக இருக்கிறது. ஏன்னா அந்த சூரியனை நம்பிதான் இந்த ஜீவராசிகள் இருக்கிறது. அங்கிருந்து வரக்கூடிய ஒளி இங்க ஒளி சேர்க்கையாகி ஒரு நெல் போட்டு விவசாயி தூங்க போயிடுவாங்க. அந்த ஒரு நெல்லை 100 நெல்லா மாத்துறது, ஒரு மூட்டை நெல்லை 100 மூட்டை நல்லா, ஒரு மூட்டை எள்ள உளுந்த 100 மூட்டை உளுந்தா மாற்றக்கூடிய அந்த கருணை. ஏன்னா அதை நம்பி ஜீவராசிகள் இருக்கு, உயிரினங்கள், மனிதர்கள், விலங்குகள் எல்லாமே இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அது கருணையாகவும் இருக்கிறது. அப்ப நியூட்ரான் நிலைத்து நின்று இயங்க 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 தான் அங்கிருந்து போட்டான் அப்படிங்கிற ஒளி வந்து அந்த நிலைத்து நிற்கிற சூரியனை வச்சுக்கிட்டு இந்த பூமி அளவு உயிர்களை உருவாக்கி அதுல உணவாகவும் மாறுகிறது. இதற்கு மேல் ராகு கேது என்னும் அருளாகவும் இருக்கிறது. அப்படின்னா ராகு கேது தான் நம்மளோட மனத்துக்கு தொடர்பாக இருக்கு. அந்த ராகு கேது தான் நமக்கு முக்திக்கு அடிப்படையாகவும் இருக்கிறது. அதனால சூரியன் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அதற்கு வேதாத்ரி மகரிஷியின் தத்துவம் வெளிச்சம் போட்டு அதற்கு அறிவுக்கு மூலமாகவும் அதற்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறது. இதுதான் முடிவுரை. இதுல வந்து வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பிரபஞ்சம் மற்றும் ஆற்றல், அதனுடைய உத்தேச ஆன்மீக தத்துவங்களை விளக்கி பிரம்மநாட பாடல் தத்துவம் சூரியனில் நடைபெறும் இயல்பியல் நிகழ்ச்சிகளை ஆழமான பகுதியின் அடிப்படையில் வருகிறது. வேதாத்ரி மகரிஷியின் பிரம்மநாட தத்துவம் சூரியனின் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நீடித்து நிலைக்க வைக்கும் செயல்முறைக்கு ஆழமான ஆன்மீக அணுகுமுறையுடன் விளங்குகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இப்ப கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்ப சூரியன் மையத்துல இருக்கு, இது எல்லாருக்கும் தெரியும். 9 கோள்கள் இருக்கின்றது. இப்ப சூரியனின் மையத்துல இருந்து நியூட்ரான் உருவாகி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பார்த்தா 1 மீட்டர் அளவு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு அந்த காந்தம் வெளியாகும். 1 மீட்டர் அளவு தான் அந்த காந்தம் ஃபர்ஸ்ட் வெளியாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காந்தம் பெருசாக புதன் அளவு அந்த காந்தம் வரும். புதன் அளவு காந்தம் வந்தோடனே புதன் ஃபர்ஸ்ட் விண்கிரகமாக இருக்கும். மறுபடியும் காந்தம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது புதன் விண்கிரகத்திலிருந்து சுக்கிரன் அடுத்தது விண்கிரகமாக மாறும். அதுக்கப்புறம் பூமி மாறும். அதுக்கப்புறம் செவ்வாய், அப்புறம் குரு, அப்புறம் சனி. அப்ப இந்த காந்தம் எக்ஸ்பேண்ட் ஆக கோள்கள் உருவாகணும். இதப்ப இந்த கோள்கள் உருவாகணும்னா அந்த நியூட்ரான் அப்படிங்கிறது நீடிச்சு நிலைத்து இருக்கணும். அப்ப புரோட்டான் நீடித்து நிலைத்து இருந்தால்தான் இந்த காந்தம் எக்ஸ்பேண்ட் ஆக கோள்கள் உருவாகணும். அப்ப கருணையோட அந்த புரோட்டான்கிற அருள் அங்க இருந்தால்தான் இந்த காந்தம் பெருசாக பெருசாக ஃபர்ஸ்ட் புதன், அப்புறம் சுக்கிரன், அப்புறம் நீர் கிரகமான பூமி, அப்புறம் செவ்வாய், குரு, சனி உருவாகணும். அப்ப இது நீடிச்சு நிலைக்கணும்னா நியூட்ரான் இருக்கணும்.
நியூட்ரான் நீடித்து நிலைக்கணும்னா அந்த அப்பர் குவார்க் டவுன் குவார்க்காக மாறணும். இப்போ இதுதான் நம்ம பார்த்த தத்துவம். அப்ப இந்த காந்தம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆக சூழ்ந்தெழுத்து மார்க்கமால ஃபர்ஸ்ட் இங்கேருந்து பார்க்கும் பொழுது சனி கிரகம் விண் கிரகம், அந்த விண் பிளஸ் விண் அப்படிங்கிறது வாயு கிரகம், அந்த வாயு பிளஸ் விண் செவ்வாய்ங்கிற நெருப்பு கிரகம், அந்த செவ்வாய் பிளஸ் விண் நெருங்க நெருங்க பூமிங்கிற நீர் கிரகம், அந்த நீர் பிளஸ் விண் சேர்ந்தது மிதமான சுக்கிர நிலக்கிரகம், அந்த மிதமான நிலக்கிரகத்தோட மறுபடியும் விண் சேரும் பொழுது புதன் என்ற கடின நிலநரகம். அப்ப சூழ்ந்தெழுத்து மாற்றல் இங்கிருந்து காந்தப்புலமான சூரியனோட காந்தப்புலம் இது ரெண்டும் சேர்ந்து கோள்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த சூழ்ந்தெழுத்து மாற்றலுக்கும் வரணும். அதே நேரத்துல இங்கிருந்து காந்தமும் போகணும்னா சூரியன் நீடித்து நிலைத்து கோடிக்கணக்கான அளவு புரோட்டான்கள் நியூட்ரான்களாக மாறணும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறி நடுவுல சென்டர்ல பூமியை உருவாக்கி அந்த நீர் கிரகத்துல நீரின்றி அமையாது உலகுன்னு 2 பக்கமும் சம அளவு கோள்களை வச்சு நடுவுல ஓரறிவுல இருந்து 6 அறிவு மனிதன் வரை ஜீவராசிகளை உருவாக்கி அதுல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஞானத்தை கொடுத்து தன்னைத்தானே உணர்ந்து அடுத்தவர்களுடன் அன்பும் கருணையாக வாழ்றதுக்கு ஒரு வழிமுறைகளை செய்யணும். அப்படின்னா இங்க புரோட்டான் நியூட்ரானா மாறிட்டு இருக்கணும், அப்பர் குவார்க் டவுன் குவார்க்கா மாறிக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த தத்துவம் நீடித்து நிலைத்து கொண்டே இருக்கணும். இது அதனால நியூட்ரான்கிற அருள் சூரியனில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. அது சவுத் ஆப்பிரிக்கா, தென்கொரியா, சைனா போன்ற நாடுகள் அதற்கு தெரிஞ்சாதான் இந்த மாதிரியான சூரியனை உருவாக்க முடியும். அதற்கு இறைத்துகள் தத்துவம் தெரியணும். ஏன்னா அந்த பிரபஞ்சம் ஃபுல்லாவே பரவி இருக்கிறது ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஃபியூலு. அந்த ஹைட்ரஜன்கிற ஃபியூலில் புரோட்டான் எலக்ட்ரான் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஹைட்ரஜன் ஃபியூல் மட்டும்தான் சுத்த வெளியிலிருந்து சூரியன் மட்டும்தான் அந்த எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா ஹைட்ரஜன்கிறத மாற்றக்கூடிய ஒரே வல்லமை, அந்த ஆற்றலாக மாற்றக்கூடிய வல்லமை, அந்த ஹைட்ரஜன் ஃபியூலை ஒளியா மாற்றி அந்த ஒளியை கொண்டாந்து பூமியில சேர்த்து ஒளிச்சேர்க்கையாக உணவாக மாற்றக்கூடிய வல்லமை. அப்ப ஹைட்ரஜன்ங்கிற ஒரே ஒரு பூதம் தான் புரோட்டான் எலக்ட்ரான் அப்படிங்கிற 2 விண் கட்டமைப்பை உணவாக மாற்றி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நொடியும். அப்ப அந்த நொடி அதற்கு விளக்கம் போட்டு காட்டுறதுக்கு நம்மளுடைய வேதாத்ரி மகர்ஷி தத்துவம் மிகவும் உதவிகரமாக இருக்கு. இப்ப நம்ம அறிஞர்கள், பெரியவங்க, மகான்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஆராய்ச்சியாளர்கள் இவங்க எல்லாமே நம்ம கூடி இந்த நிகழ்வுல தங்களுடைய பொன்னான நேரத்துல ஒதுக்கி இந்த உரையை கேட்ட ஒவ்வொரு உயிர்களையும் வணங்கி என்னுடைய கருத்தை இன்னும் கொஞ்சம் உள்ளார சொல்ல போறேன். அதுல பார்த்தா ஒவ்வொன்றா போறேன். இந்த தத்துவம் என்னன்னா மகரிஷி ஐயாவுடைய தத்துவத்தை நம்ம உலகம் ஃபுல்லா ஒவ்வொருத்தரும் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றும் சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கோம். பேராசிரியர்கள், அறிஞர்கள் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கிறப்ப உலகத்துக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லணும். மகரிஷி பாமர்களின் தத்துவ ஞானினா ஒரு இறைநிலையிலிருந்து இன்னொரு இறைநிலை வரலையும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தவர்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மகரிஷி ஐயோட தத்துவத்தை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு இப்ப எம்ஏ, எம்எஸ்சி, எம்பிஎல் அப்படின்னு கொண்டு போகும் பொழுது அங்க ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க உலகத்துல. என்ன அப்படின்னா இந்த இறைத்துகள் வின்னா இருக்குது. வின் எலக்ட்ரானா மாறுது. இதோட ஆர்பிஎம் ஒரு 1 lakhs ஆர்பிஎம்னா அது இது ஒரு 80,000 ஆர்பிஎம் போது எலக்ட்ரான் ஆகுது. இந்த ஆர்பிஎம் குறைய குறைய புரோட்டான் ஆகுது. இன்னும் ஆர்பிஎம் குறைய குறைய நியூட்ரான் ஆகுதுங்கிறது மகரிஷி ஐயாவுடைய தத்துவம். இது மிக சிறந்த தத்துவத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன வரும்னா இங்கே இ மைனஸ் அப்படிங்கிறது மைனஸ் சார்ஜ், புரோட்டான்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான்ங்கிறது நியூட்ரல் சார்ஜ். இப்போ இந்த இ மைனஸ் அப்படிங்கிறது இங்கே பாசிட்டிவ் சார்ஜாக மாறாது. ஏன்னா கொஸ்டின்ஸ் எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டின்னு போகும் பொழுது ஆராய்ச்சியில் அவங்க கேட்பாங்க இங்கே மைனஸ் சார்ஜ் இங்கே எப்படி பாசிட்டிவ் சார்ஜாக மாறும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு சின்ன ஒரு லேயரை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சஜஷன் கொடுக்குறேன்.
அறிஞர்கள், மகான்கள் எல்லாமே இருக்கீங்க. அவங்க வந்து உங்களுடைய விளக்கத்தையும் கொடுக்கலாம். இந்த இ மைனஸ் சார்ஜ் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்ல வந்து இ மைனஸ் சார்ஜ்ங்கிறது ஒரு டவுன் குவார்க்கா மாறுது. ஒரு லேயர் இங்கே உருவாக்குறோம். இந்த டவுன் குவார்க்கு தான் புரோட்டானுக்கு மூலமாக இருக்கு. புரோட்டான்ல வந்து மேஜரா 12 விஷயங்கள் 12 அடிப்படை கட்டமைப்பு இருக்கு. அதுல இது மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதுல டவுன் குவார்க்கா மாறுது இந்த மைனஸ் சார்ஜ். பாசிட்ரான்ங்கிறது அப்பர் குவார்க்கா மாறி அந்த அப்பர் குவார்க்கு இங்க போகுது. அப்ப இந்த டவுன் குவார்க் சென்ட்ரல்ல உட்காந்துக்கிட்டு இந்த 2 அப்பர் குவார்க்கும் அதை ரொட்டேட் பண்ணி வருது. இப்போ இந்த 2 டவுன் குவார்க்கா மாறுறது இ மைனஸ். இந்த பாசிட்டிவான பாசிட்ரான்ங்கிறது அப்பர் குவார்க் பிளஸ்ஸா மாறுது. அப்ப இந்த பிளஸும் இந்த மைனஸும் 0 ஆயிடுது. அப்ப இது பாசிட்டிவா இருக்கு. அதனாலதான் புரோட்டான் பாசிட்டிவா இருக்கு. அப்ப இந்த ஒரு லேயர் வந்து நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நம்ம அறிஞர் குழுல இருக்கிறதுனால, ஆராய்ச்சி குழுல இருக்கிறதுனால இந்த டவுன் குவார்க்குங்கிறத நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் உலகத்துக்கு. இந்த எலக்ட்ரான்ங்கிற மைனஸ் இந்த டவுன் குவார்க்கா மாறி ஒரு லேயர் வருது. அதுக்கப்புறம் அந்த டவுன் குவார்க் போய் சென்டர்ல உட்காந்துக்குது. இந்த இ பிளஸ் அப்படிங்கிற எலக்ட்ரான் அப்படிங்கிற வின்னு இது வந்து அப்பர் குவார்க்கா மாறிக்குது. மாறி அது புரோட்டானை கொண்டு போய் சூழ்ந்தழுத்து மாற்றல், எரிநிலையின் சூழ்ந்தழுத்து மாற்றல் இணைக்குது. அப்ப ஒரு லேயர் வந்து சஜஷன் கொடுக்குறோம். என்னன்னா டவுன் குவார்க்கை அப்பர் குவார்க்கையும் சேர்த்து கம்பைன் பண்ணி புரோட்டான் வருது. அதுக்கப்புறம் இந்த இந்த மைனஸ் சார்ஜ் வந்து இங்க வந்து டவுன் குவார்க்கா வருது. இந்த அப்பர் குவார்க் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வருது. இப்ப நம்மளுக்குள்ள என்ன கிடைச்சிச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் கிடைச்சிருச்சு இறைத்துகள்ல இருந்து. அப்பர் குவார்க்கு கிடைச்சிருச்சு, டவுன் குவார்க்கு கிடைச்சிட்டு, அப்ப நியூட்ரான் கிடைச்சிருச்சு. அப்ப நம்மளுக்கு வந்து பிரபஞ்சம் ஃபுல்லா என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு புரோட்டான் சென்டர்ல இருக்கு, அதை எலக்ட்ரான் சுத்தி வருது. ஏன்னா புரோட்டான் எடை அதிகமானது, அது ஒரு காந்தப்புலத்தை ரொட்டேட் பண்ணுது. அதுல எலக்ட்ரான் எடை குறைந்தது ரொட்டேட் ஆகி வருது. அப்ப இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாவே ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்ப ஒரே ஒரு லேயர் இங்க கொடுக்கணும். ஏன்னா எம்ஏ எம்எஸ்சின்னு போகும் பொழுது இந்த குவார்க் லெவல்ல கொஸ்டின்ஸ் வரும். அப்ப புரோட்டானுக்குள்ள பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா எலக்ட்ரான்ங்கிறது மைனஸ் சார்ஜ் அப்படிங்கிறது, புரோட்டான்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி வருதுன்னு பார்த்தா இங்க பாசிட்ரான்ங்கிற ஒரு குவார்க்கையும் கொண்டு வருது, பாசிட்ரான்ங்கிற ஒரு விண்ணையும் சேர்க்குது, எலக்ட்ரான் மைனஸ்ங்கிற ஒரு விண்ணையும் சேர்க்குது. அப்ப இ மைனஸ் இ பிளஸ் இது ரெண்டும் இங்க குவார்க்கா மாறி அதை வந்து புரோட்டானா மாற்றி அது பிரபஞ்சம் ஃபுல்லா அந்த கிராவிட்டியில உட்கார்ந்து ரொட்டேட் பண்ணி அந்த எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகுது. இந்த தத்துவத்தை இந்த சூரிய தத்துவத்தோடைய சேர்ந்து நான் அறிக்கையா கொண்டு வர்றேன். இதை பெரியவர்கள் ரிஷிக மகான்கள் நீங்க இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய தத்துவத்துல ஆழ்ந்து இருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களையும் சொல்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னுடைய இதுவரையிலையும் என்னுடைய கருத்தை பொறுமையாக கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களையும் அனைத்து நல்ல உயிர்களையும் ஒவ்வொருவரையும் வணங்கி என்னுடைய நிறையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரம்யம்மா, வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன்மா. நன்றி ஐயா, சிறப்பான உரை, ரொம்ப அருமையான ஒரு இந்த சிந்தனையை பிரேமானந்த ஐயா அவர்கள் அளித்த உரை தெளிவான மற்றும் ஆழமான அறிவியல் விளக்க உரையாக அமைந்தது. அணுக்கருவின் அமைப்பு, அதில் உள்ள புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்களின் தன்மை மற்றும் செயல்பாடுகள் குறித்து அவர்கள் எளிய தமிழில் ஆனால் விஞ்ஞான அடிப்படையில் மிக சிறப்பாக விளக்கினார். சூரியனில் நடைபெறும் நியூக்ளியர் ஃபியூஷன் செயல்முறை, அந்த செயலால் உருவாகும் ஒளி மற்றும் வெப்ப சக்தி, அதில் ஏற்பட்ட எரிசக்தி மாற்றம் போன்ற கடினமான விஷயங்களையும் அனைவருக்கும் புரிந்து கொள்ளும் வகையில் எடுத்துரைத்தார். அணுக்கட்டமைப்பின் சீர்திருத்தம், திரவியத்தின் எடை, அதன் சக்திகள் இடையே உள்ள உறவு, சமநிலைப்பாடுகள் ஆகியவை அனைவரும் நாம் அறிவியல் ஆர்வத்தையும் சிந்தனையையும் தூண்டும் வகையில் விளக்கப்பட்டன. அணுக்கருவை ஆதவன் என்று அழைத்து அதன் ஆதிப்பொருளையும் அதிலிருந்து பிறக்கும் சக்தியின் மகத்துவத்தையும் ஒப்பீடுகளுடன் எடுத்துரைத்தார். இத்தகைய சிறப்பான உரையை வழங்கிய பிரேமையா அவர்களுக்கு நாம் அனைவரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேற ஏதாவது கேள்வி பதில் யாராவது இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாங்கய்யா. கௌரி அம்மா, நீங்க உங்க கேள்வி கேட்கலாம், அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க்கோளம்மா, சொல்லுங்கம்மா. சிறப்பான உரைங்க ஐயா. எனக்கு சரிம்மா. கேட்கணும்னு தோணுது என்னன்னா, ஒரு சொல்லுங்கம்மா. நியூக்ளியஸ்குள்ள சொல்லுங்க. புரோட்டானும் இருக்கு, நியூட்ரானும் இருக்கு. ம். அதை சுத்தி தான் எலக்ட்ரான் வந்துட்டு இருக்கு. ம். எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் ம். பாசிட்டிவ் சார்ஜ். ம். நியூட்ரான் எடுக்கும் பொழுது எவ்வளவு அங்க புரோட்டான் இருக்கோ அந்த அளவுக்கு நியூட்ரானும் அங்க இருக்கும். ம். நீங்க சொல்றது என்னன்னா, புரோட்டான் நியூட்ரானா மாறுதுன்னு சொல்றீங்க. அப்படின்னா அது பேலன்ஸ் போயிடாதுங்களா ஆட்டம்க்கு? ஆமா ஆமா. இங்கதான் நீங்க கேட்கிற கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேம்மா. இந்த தெரியுதுங்களாம்மா, டிஸ்பிளே தெரியுதுமா? தெரியுதுயா, தெரியுது. தெரியுது. நல்ல ஒரு கேள்வி. அதாவது இந்த புரோட்டான் ஒரு நியூட்ரான். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இருக்கு, இங்க 8 எலக்ட்ரான் இருக்கு. 8 + 2 மொத்தம் 10 எலக்ட்ரான் சேரணும்னா 10 புரோட்டான் 10 நியூட்ரான் உள்ளார வரணும். அப்பதான் அது பேலன்ஸ்டா இருக்கும். ஆமாங்கய்யா. நீங்க அதே புரோட்டான் நியூட்ரானா மாறுதுன்றீங்க, டவுன் குவார்க்கா. அதான் அங்கதான் சயின்ஸ் ஒரு குட்டி குழந்தை. மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்கல்ல, அதாவது ஆன்மீகத்தை கம்பேர் பண்ணும்போது சயின்ஸ் ஒரு ஸ்டேஜோட நின்றுடும். இப்போ நம்ம மெயினானத்தோட அதை பார்க்கும் பொழுது இங்க பார்த்தா 2 புரோட்டான் இருக்கு, 2 நியூட்ரான் இருக்கு. அது அணுக்கருவுல 2 எலக்ட்ரான் இருக்கு. 2n²ல 2 ஆமாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் இருக்கு, 2 புரோட்டான் 2 நியூட்ரான். இது கட்டமைப்புல ஹீலியம் அப்படிங்கிற வாயு இது, அதனாலதான் கட்டமைச்சு ஸ்டெபிலிட்டியா வச்சிருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஹீலியத்துக்கு பதிலா இங்க ஒரு 3வது எலக்ட்ரான் உள்ளார வந்துச்சுன்னா ஹீலியம்ங்கிற வாயு இல்லாம அது வேற பொருளா போயிடும். அதுல இருந்து காந்தம் வரவே வராது, ஒளியும் வராது, ஆமாங்க. லைட்டும் வராது, இங்க உணவு இருக்காது நமக்கு. அதனாலதான் அந்த 2n² அது வச்சிருக்காங்க இறைநிலை. அப்ப புரோட்டான் அதுகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் அதுகிட்ட இருக்கு. இப்ப என்ன பண்ணுதுன்னா, ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரானை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு புரோட்டானையும் ஒரு எலக்ட்ரானையும் வச்சுக்கிட்டு அந்த புரோட்டானை நியூட்ரானை மாத்திக்கிது. ஏன்னா அதுகிட்ட நியூட்ரான் கிடையாது. நியூட்ரான் இருந்ததுன்னா அதை நியூட்ரினோவாகவும் E- மாறிடும், நிலை இருக்காது. நியூட்ரான்ங்கிறது குறிப்பிட்ட செகண்ட்ல கட்டமைப்பு மாறிடும். ஆனா பிரபஞ்சம்ங்கிற கட்டமைப்பு பல மில்லியன் இயருக்கு காரணம் அந்த புரோட்டானுங்கிறதும் அந்த எலக்ட்ரானும் இருக்கிறதுனாலதான் அந்த பிரபஞ்சம் கட்டமைச்சு நீடிச்சு நிலைச்சு இருக்கு. அதனாலதான் நியூட்ரான் சூரியனால தான் உருவாக்குது. அதனாலதான் முதலில் நியூட்ரான் எங்க உருவாகுதுன்னா சூரியனிலையும் நட்சத்திரங்கத்திலையும் உருவாக்குது. பூமிங்கிறது கோள்கள்ங்கிறது அதுக்கப்புறம் சூரியனை பேஸ் பண்ணி நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி வருது. அப்ப இந்த நியூட்ரான் அப்படிங்கிறத அதுகிட்ட இருக்கிறது புரோட்டான் தான், நியூட்ரான் கிடையாது. பிரபஞ்சம் ஃபுல்லா H1 மட்டும்தான் இருக்கு. அப்ப பேரறிவு பாத்தீங்கன்னா அந்த H1 வச்சுக்கிட்டு தான் சூரியனை உருவாக்கணும். அந்த H1 தான் புரோட்டானை தான் அந்த நியூட்ரானை மாத்தி ஆகணும். நல்ல கேள்வி. அப்ப அதுகிட்ட இருக்கிறது புரோட்டான், ஆனா எடை அதே சம அளவு இருக்கிறத எடை அதிகமாக்கணும். அப்ப எடை அதிகமாக்கணும்னா இறை துகள்கள் உள்ளார போகணும், மறுபடியும் அது குறிப்பிட்ட அப்பர் குவார்க்கா டவுன் குவார்க்கா மாத்தணும். அப்பதான் அது நியூட்ரானா மாறும். அப்ப அதுகிட்ட இருக்கிறது H1. 4500 கோடி வருஷமும் 2500 கோடி லைட் இயர்ஸும் வெறும் H1 மட்டும்தான் இருக்கு. அந்த H1 புரோட்டான் மட்டும்தான் இருக்கு, எலக்ட்ரான் அதை சுத்தி வருது. அப்ப இன்னும் துல்லியமா சொல்ல போனா புரோட்டான் அப்படிங்கிற அணுக்கரு மட்டும்தான் இருக்கு அதுகிட்ட. பிரபஞ்சம் ஃபுல்லா அதுல இருந்து சூரியன்கிற இது வரும் பொழுது அதுல இருந்து நியூட்ரான் அப்படிங்கிறது வந்தாகணும். அதனாலதான் அந்த புரோட்டானையும் அது மாத்துது. அப்ப அத்வைதமா இருக்கிற பிரபஞ்சம் அந்த கட்டமைப்பு நியூட்ரான் அப்படிங்கிற துவைதமா மாறுது. அதுல இருந்து ஹீலியம்ங்கிற வசிஷ்டா துவைதமா மாறி கோள்கள்ங்கிற வசிஷ்டா துவைதமா மாறுது. அப்ப அத்வைதம்ங்கிற ஹைட்ரஜன் துவைதம்ங்கிற H2ஆகவும் வசிஷ்டா துவைதம்ங்கிற ஹீலியமாகவும் மாறுது. பல்வேறு தனிமங்களாகவும் பூமியில 117 தனிமங்களுக்கு மேலவும் மாறுது. அதனால அதுகிட்ட ஃபர்ஸ்ட் இருக்கிறது புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் பிரபஞ்சத்துக்கு இருக்கு. வாழ்க வளமுடன். அப்ப அதை வச்சுதான்
இந்த கட்டமைப்பை உருவாக்க முடியும். அப்ப இந்த கட்டமைப்பு உருவாக்குற பேராற்றல், ஏன்னா அந்த 10 அப்படின்னா இங்கேயும் 10 சேரணும், அங்க 10 எலக்ட்ரான் இருக்கும் பொழுது 10 நியூட்ரான் சேரணும். அப்ப 10 நியூட்ரான், 10 எலக்ட்ரான், 10 புரோட்டான் சேர்ந்துதான் நம்ம பிரபஞ்சத்தை கட்டி அமைக்க ஏகப்பட்ட அமைப்பை உருவாக்குது. வாழ்க வளமுடன். இல்லைங்கய்யா இல்ல நான் கேக்குறது என்னன்னா, இப்ப நீங்க 10 புரோட்டான் சொல்றீங்க, அங்க 10 நியூட்ரானும் இருக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. 10 புரோட்டான் போனாதான் உங்களுக்கு நியூட்ரான் கிடைக்கும்ன்றீங்க. ஆமாமா. ஏன்னா ஏன்னா இதே ஹீலியம்ங்கிறத சூரியனே எடுத்துக்குவோம். ஆ, கேளுங்க, இதுலயே கேளுங்க, ஹீலியம்லயே கேட்டுவோம், சின்ன சின்ன லேயர்லயே கேளுங்க. இதுலயே ம். இதுல எதுவும் டவுட் சொல்லுங்கம்மா. இந்த ஹீலியம்ல கேளுங்கம்மா. இல்லைங்கய்யா ம். புரோட்டானுக்கு உண்டான வெயிட் தான் நியூட்ரானுக்கும் இருக்கு. மோரலஸ் சேம் தான் அது. ம். அணு எடை அதிகமா இருக்கிற புரோட்டான் வந்து அணு எடை குறைவாக இருக்கக்கூடிய நியூட்ரானாக மாறுது அப்படின்னு உங்களுடைய கருத்து. ரெண்டுத்துக்குமே வெயிட் பாத்தீங்கன்னா மோரலஸ் சேம் தான் அது. ம். ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்னு வந்து நியூட்ரல் சார்ஜ். ம். சார்ஜ் தான் அங்க மாறுதே ஒழிய ம். அணு எடையை வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா மோரலஸ் சேம் தான் அது, புரோட்டானும் நியூட்ரானும். இல்லம்மா, ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த இருக்குல்லம்மா, தெரியுதுங்களாம்மா? புரோட்டான் அப்படிங்கிறது 1.673 into 10⁻⁻⁻, அதாவது 1836 புரோட்டான்ங்கிறது. மோரலஸ் சேம் தான் அது. 1.8 1.83 இல்ல 1.8. அனோரணியன் லெவல்ல நம்ம போய் பார்க்கும் பொழுது இட்ஸ் ஆமா. மேட்டர். ஓ இதனாலதான் சைனா போன்ற சவுத் ஆப்பிரிக்கா நாடுகள் ஃபெயிலியர் ஆகுது. இந்த ஓ இதுலதான் இங்கதான் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஓ நியூட்ரான் பாத்தீங்கன்னா 1832. நம்ம வந்து அனோரணியன் பேசிட்டு இருக்கோம், சிறிதிலும் சிறிதை பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆ, 0.15 0.68 மேட்டர் ஆயிரும். இப்ப ஆ, நீங்க மகோட்மணியன் பேசும்பொழுது அது நெக்லிஜிபிள். ஆ, இப்போ அனோரணியன் பார்க்கும் பொழுது அது சின்னது. அப்போ 0.15 நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்ப இங்க வந்து 6, இங்க 8, ஒரு 2 இன்னும் சொல்ல கரெக்டா பண்ணா 3, இந்த கீழே இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். இந்த இருக்குல்ல, ஆ, ஒரு புரோட்டான் 1836 நிறை, எலக்ட்ரான் நிறை. ஆமா ஒரு ஆமா. நியூட்ரான் 39 நியூட்ரான் எலக்ட்ரான் நிறை. 3 அதான் எலக்ட்ரான் கூட வருது, 3. ஆமா, அது மூணு வித்தியாசம் வருது. ஆனா பிரபஞ்சம் ஃபுல்லா புரோட்டான் தான் இருக்கு. ஆ, பிரபஞ்சம் ஃபுல்லாவே ஆ, புரோட்டான் ஆ, மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த புரோட்டான்ல இருந்து நியூட்ரான் வரணும். அதனாலதான் சைனாவால முடியல, சவுத் ஓ ஆப்பிரிக்காவால முடியல, புரோட்டான் நியூட்ரானா முடியாது. ஏன்னா மகரிஷி ஐயாவோட தத்துவம் அங்க நுண்ணு அலைகள் உள்ளார போகணும் அது உள்ள. ஓ ஓ அப்போ அது குவார்க் லெவல்ல போய் சேர்க்கணும். குவார்க் லெவல்லாம் விஞ்ஞானம் கொண்டு போக முடியாது. குவார்க்குள்ள போய் அதுவும் 6 குவார்க்கு, மொத்தம் 12 குவார்க்கு இருக்குங்கிறாங்க உள்ளார. அதுல வந்து மேஜரா 3 குவார்க்கு நம்ம எடுத்துக்கிறோம் புரோட்டான்ல. அதுல ஆ, போய் ஆ, ஒரு குவார்க்க மாத்தணும் ப்ராபபிலிட்டியில. ஓ சூரியனை ஓ பாருங்க, நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி 1000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஆ, குவார்க்கு எல்லாம் இப்பதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். அது ஆ, ஆ, கரெக்டா போய் ஒவ்வொரு செகண்டும் அது ஒரு நானோ செகண்டும் மாத்திக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு. அந்த அளவுக்கு அது நுண்மான் நுழைவுல நிறைய சூரியன்ல இருக்கு. அதனாலதான் வேதாத்ரி மகர்ஷி தத்துவத்தை நம்ம சூரியன்ல போய் அப்ளை பண்ணா அப்படியே பொருந்தது. ஓ ஓ அதான் நம்ம இப்ப உலகத்துக்கு என்ன கொண்டு போறோம்னா, இந்த தத்துவம் சூரியன்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொண்டு போறோம். அந்த 3 எலக்ட்ரான் கூட வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம உலகத்துக்கு காமிக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே அதுக்கு காரணம் அந்த சுழல் அலை, இறை ஓ துகள்ங்கிற சுழல் அலை, விரிவலை, நேரலைன்னு இருக்குல்ல, அதுல வந்து ஆ சுழல் அலை வந்து எடையை அதிகமாக்குது. ஓகோ விரிவலைங்கிறது டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுது, நேரலைங்கிறது போட்டான் ஒளியா வந்து இங்க நெல்லா மாத்துது. 3யுமே பண்ணுது. அங்க சுழல் அலை எடையை இன்க்ரீஸ் பண்ணி காந்தத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஆ விரிவலை வந்து ஒரு புரோட்டானுக்கு இன்னொரு நியூட்ரானுக்கும் இடைவெளியை ஏற்படுத்தி விளக்கும் இதா இருக்கு ஆ விரிவலை. ஆ நேரலைகள் காந்தமாகி ஆ இங்க வந்து ஒளியா வந்து நமக்கு உணவா வருது. அப்ப மகரிஷியோட தத்துவம் வந்து சூரியன்ல அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது அவ்வளவு தெளிவா இருக்கு. இது மகரிஷி தத்துவத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்க முடியும் உலக நாடுகளுக்கு. ஏன்னா அந்த நியூட்ரான் வந்து உருவாகிட்டே இருக்குது அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்குறோம். நம்மளுடைய சாராம்சம் அதான். நம்ம ஓ நியூட்ரான் எப்படி சரி. உருவாகுதுன்னு சாராம்சம் கொடுக்குறோம். வாழ்க்கை வேற எதுவும் கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் நல்ல ஐயா. கேள்வி, நல்ல நன்றி, கேள்விமா, நன்றிங்கய்யா. நல்ல வாழ்க கேள்வி. வளம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். கேள்விகள் கேட்கலாம், கருத்துக்கள் சொல்லலாம். மாற்று கருத்து இருந்தாலும் சொல்லலாமா? இது வந்து ஒரு சஜஷன் தான். நம்ம ஒரு சஜஷன் கொடுக்குறோம், அறிஞர்கள் எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். மாற்று கருத்துக்கள் பாலச்சந்திரன் ஐயா,
தியாகராஜன் ஐயா, மாணிக்கவாசகம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வாழ்க. ஐயா. வாழ்க வளமுடன். மிக அற்புதங்க. ஆனா இதுல சொல்லுங்க சொல்லுங்க பிரேம் ஐயா ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்கய்யா ஐயா கேளுங்க கேளுங்கய்யா. அதாவதுங்க, ம் கொஞ்சம் இருங்க, நல்லா செய்வான். கட் பண்ணுங்க, நான் பேசுறேன். கட் பண்ணுங்க. அதாவதுங்க, சூரியன்ல இருந்து ம் இந்த மைய புள்ளியில இருக்கிற அந்த அணுக்கள் செயலற்று நின்று வருகிறது, பிரம்மமாக இருக்கிறது. அது சுத்த வெளியாக மாறுகிறது. அதுவே கரும்புள்ளி எனப்படுகிறது. அது மிக மிக அங்கே நிற்க முடியாமல் இருபுறமும் கோடு போல ஆரம்பித்து இந்த பிரபஞ்சத்தெல்லாம் கடந்து செல்கிறது. இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நார்மலா. சரிங்க. மகரிஷி சொல்றார் கருத்து. அது சுழல் அலை பகுதி, மேலும் கீழும் தான் போவுங்க. ம் சூரியன்ல மேற்பகுதி கீழ்ப்பகுதி சுழல் பகுதியில தான் நம்ம பூமி கோள்கள் எல்லாமே சிக்கி இருக்குது. என்னதுங்க, இப்ப நம்ம பூமி சிக்கி இருக்குது, செவ்வாய் சிக்கி இருக்குது, சுக்கிரன் சிக்கி இருக்குது, புதன் சிக்கி இருக்குது. அது விரிவலையில் நேர் பகுதியில சிக்கி இருக்குது. பட் சுழல் இருக்குது மேலும் கீழும் தான். இந்த காந்த களம் மேல போயிட்டு இருக்குது. ம் கேள்வி கேட்கும் பொழுது கிரானம் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டா, அமாவாசை பௌர்ணமி என்று சூரியன் பூமி சந்திரன் நேர்கோட்டில் வரும் பொழுது இந்த காந்த ராகு கேது காந்த களமும் விரிவலை சைடு நேராக வரும் பொழுதுதான் அது கிரானம் எனப்படுகிறது. அப்படிங்கும் போது அது எப்படி மேலையும் கீழையும் சென்றுகிட்டு இருக்கிற ராகு கேது அல்லையில இப்படி சைடுல 90 டிகிரியில் அப்படி போகுதுங்க. ஐயா ராகு கேதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு மகரிஷி ஐயா தான் மிக மிக தெளிந்த நீரோடையா கொடுத்த விளக்கம். ஏன்னா ஜோசிய நூல்கள்ல ராகு கேதுக்கு தெளிவான விளக்கமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தும் சொல்லுவாங்க. சூரியனுக்கு மத்தியில் அணுக்கரு அசைவற்று நின்று விடுகிறது, அங்கு 0 கெல்வின் குளிர்ச்சி நிலையில நின்று விடுகிறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றாங்க ஐயா. அதுல இருந்து 2 பக்கமும் நேரலைகளாக காந்த அலைகளாக ராகு கேது போய் பிரபஞ்சத்தை கடந்து சுத்த வெளியுடன் போகும் பொழுது போட்டானை விட அது நுண்ணியதா இருக்கிறதுனால அது பிரபஞ்சத்தை கடந்து சுத்தவெளியோட கலந்து கொண்டு இருக்குங்கிறது தெளிவா எப்படிதான் அந்த தியானத்துல எடுத்திருக்காங்கிறது ஆச்சரியமான விஷயம். அந்த பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அது இறைத்துகள் லெவல்ல ஐயா விளக்கம் கொடுக்குறாங்க. நம்ம விண் அளவு இப்ப பேசிட்டு இருக்கோம். ஹைட்ரஜன், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ங்கிற நம்ம விண் அளவு பேசிட்டு இருக்கோம். மகரிஷி ஐயா இறைத்துகள் அளவு அவங்க போய் விளக்கத்தை கொடுத்துட்டாங்க அது காந்தத்தை. அல்லங்க, இப்ப என்னுடைய கேள்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சொல்லுங்க. விரிவலை சைடு சுழல் அலை பகுதி விரிவலைன்னு வச்சுக்க. இப்ப நம்ம உதாரணமா பூமின்னு வச்சுக்க. பூமி நான் சூரியனா சொல்றேன். ஆர்டிக் அண்டார்டிக் மே கீழும் இருக்கிற பகுதியில தான் ராகு கேது. நீங்க மேப் எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம WCS மேப் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி அல்லையில அப்படி போடுற மாதிரி இது ராகு இது கேதுன்னு போட்டு ஒரு ரிப்பன் மாதிரி கருப்பு கோடு போட்டு தான் நிர்ணயம் பண்ணி கரெக்டா பிரிண்டிங் ஆயிருக்குதுங்க. சரிங்க. மகரிஷின்னு சொல்றாரு அது சுழல் அலை. சுழல் அலைன்னா மேலும் கீழும். ஆனா கோள்கள் இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இருக்கிற புதன், 2வது சுக்கிரன், 3 பூமி எல்லாம் விரிவலை சைடு நேரா 90 டிகிரி ஆங்கிள் இருக்குதுங்க. சுழற்சி ஆகும்போது இதையும் சுத்தி இழுத்துட்டு சுத்துது. மேலும் கீழும் போகிற ராகு கிரானம் போது இந்த ராகு பூமி சூரியன் நேர்கோட்டுல சந்திரன் நேர்கோட்டுல வந்தால் அது கிரானம். ஒண்ணு சூரிய கிரானம் அல்லது சந்திர கிரானம் நம்ம சொல்றோம். அது எப்படி மேலையும் போன கிரானம் இப்படி அல்லையில வந்தது? அது எனக்கு நான் ஒரு சும்மா இந்த கூகுள்ஸ்ல சர்ச்ல பண்ணிக்கிட்டே இருக்கும்போதுங்க, சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் எடுத்து வச்ச. மேபி இருக்கலாம்னு தெரியல. 22 நாளைக்கு ஒரு தடவை பூமியினுடைய அடுக்குகள் மேல இருக்கிறது கீழே அப்படியே அல்லையில வருங்களா, திருப்பி 22 நாளுக்கு முடிச்சு மேல போயிருங்களா, அந்த அடுக்கு மாறுமா? ஆனா மேல 90 மேல இருக்கிற 0 டிகிரில இருந்து 90 டிகிரி திரும்புங்கிறது நானா அசியூம் பண்ணிக்கிறேன். மேபி இது கரெக்டா தப்பா இது எனக்கு தெரியாதுங்க. சரி, இருக்கலாமா அப்படின்னு நீங்க யார் வேணாலும் பதில் சொல்லலாம். இதுக்கு தகுந்த நபர்கள் அது எப்படி உணர்ந்து சொல்லணுமா, அது என்னன்னு தெரியல. இப்படி ஒரு கேள்வி நானே கேட்கிறேன், எனக்கு புரிய வைக்கணும். யோசனை பண்ணுங்க. நீங்க வாழ்த்துக்கள் ஐயா. டாக்டர் கனகராம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நன்றிங்கய்யா. பிரபு பிர- சொல்லுங்கய்யா பிரபு பிரபு. ஐயா நீங்க கேள்வி கேட்கலாங்கய்யா. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிங்க வளமுடன். ஐயா. எனக்கு என்ன சரிங்க. கேள்வினாங்க ஐயா, இப்போ ஒரு ஹைட்ரஜன் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க ஆரம்பத்துல இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஒரு ஹைட்ரஜன்ங்கிறது ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும். ம் இப்போ அது சூரியன் உருவாகிறப்ப அந்த 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இணைஞ்சு ஃபியூசன் ஆகி ஒரு புரோட்டான் 2 புரோட்டான் சேரப்போ ஒன்று புரோட்டானாவே இருக்கு, இன்னொன்று நியூட்ரானா மாறுது நீங்க. ஆமாங்கய்யா. அப்போ ஆமா. ரெண்டு ஹைட்ரஜன்லயும் ஒவ்வொரு எலக்ட்ரான் இருந்திருக்கும் இல்லைங்களா? சூப்பர்யா. அதுல ஐயா ஐயா உங்க பேர் என்னங்கய்யா? ஐயா மோகன், ஈரோடுங்க ஐயா. என்ன படிச்சிருக்கீங்க? நல்லா நல்ல ஒரு பெருமாள் ஐயா கேட்ட கொஸ்டின் நீங்க கேட்டிருக்கீங்க. ஐயா சொல்லுங்க நான் கேளுங்க. இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் ஐயா. அப்ப நம்ம இதுல எம்ஏ யோகா படிச்சிருக்கேங்க. சிறப்பான கேள்வி. சொல்லுங்க. நீங்க கேளுங்க. நான் இப்ப உங்களுக்கு படம் தெரியுதுங்களா? அதுலயே கேளுங்க. அதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். அதாங்க கேளுங்க. அந்த 2 எலக்ட்ரான் இருக்கணும் இல்லையா? இப்போ ஒண்ணுதான் இருக்குது. ஆமாங்க. ம் அதான் கேள்விங்க. ஆமாங்கய்யா. இப்ப இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கும், 2 எலக்ட்ரான் இருக்கும். ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இங்க இருக்கு. இந்த எலக்ட்ரான் என்னாச்சுன்னு கேக்குறீங்க, அதுதானேங்கய்யா? ஆமாங்க ஐயா. இந்த இதுல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இந்த எலக்ட்ரான் ஒருவேளை உள்ளார வந்திருக்குமா அப்படின்னு பெருமாள் ஐயா கேட்ட கேள்வி நீங்க கேக்குறீங்க. அங்கதான் ஆச்சரியம். அந்த எலக்ட்ரான் பிளஸ் இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, அது போய் பாசிட்ரான் இங்க இருந்து பாசிட்ரான் வெளியாகும். இந்த இதுல இருந்து இந்த புரோட்டான்ல இருந்து பாசிட்ரான் வெளியாகி அந்த எலக்ட்ரான் மைனஸும் இந்த பாசிட்ரான் பிளஸும் சேர்ந்து ஒளியா வருது. அதான் நுண்மான் நுழைப்புள்ளான் அறிவு. அப்ப இதோட எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு அது இ மைனஸ், அது இ பிளஸ், இதுல இருந்து வர்றது பிளஸ், இதுல இருந்து வெளியாகுது இல்லையா பாசிட்ரான். அப்ப அது வந்து ஒளியா மாத்திடும், போட்டானா மாத்திடும். அப்ப இ பிளஸும் இ மைனஸும் சேர்ந்து ஒளியா மாறிடும். அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும் வச்சுக்கிட்டு டியூட்ரியம் உருவாகுது. இதுக்கு வந்து 4000 வருஷம் ஆகுங்கய்யா ஒரு இதை உருவாக்குறதுக்கு. இந்த டியூட்ரியம் உருவாக்குறதுக்கு 4000 வருஷம் ஆகும். அப்பதான் ஒரு 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 நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் 100 கோடி ஆண்டுகள் இருக்கு, ஒளியாண்டுகள். காரணம் என்னன்னா இந்த ஸ்ட்ரக்சர் உருவாகிறதுக்கு ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு 4000 வருடங்கள் ஆகும் ஒரு டியூட்ரியம் உருவாகிறது. அதனாலதான் ஒரு லைட் இயர்ஸுக்கும் 100 லைட் இயர்ஸ் கழிச்சு தான் இன்னொரு நட்சத்திர மண்டலம் வருது. இங்க இருந்து 50,000 வருஷம் கழிச்சு ஒரு ராக்கெட் எடுத்துட்டு போனோம்னா 50,000 வருஷம் கழிச்சு தான் அடுத்த நட்சத்திரத்தை போய் நெருங்க முடியும். அப்ப காரணம் என்னன்னா இந்த எலக்ட்ரான் மைனஸ் இருக்குல்ல, இந்த இ மைனஸ் இந்த இ பிளஸோட சேர்ந்து ஒளியா மாறி இந்த நியூட்ரானா மாறதுக்கு 3000 வருஷங்கள் ஆகுங்க. நல்ல கேள்வி. அந்த இது ஒளியா மாறிடும். இந்த எலக்ட்ரான் மைனஸ் இருக்குல்ல, அது ஒளியா மாறிடும். அந்த இன்னொரு பாசிட்ரான்கிற ஒளியோட சேர்ந்து, பாசிட்ரான்கிற விண்ணோட சேர்ந்து. அப்போ பேலன்ஸ் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கு. ஓகேங்க ஐயா, நன்றிங்க. இன்னொரு இந்த ஒளி வந்து அது எப்படிங்க அது அந்த அங்கேயே டிசால்வ் ஆயிருங்களா இல்ல? இல்ல ஒரு சூரியனோட மையத்துல இருந்து அதோட ஆர்பிட்டுக்கு வர்றதுக்கே எவ்வளவோ ஆண்டுகள் ஆகுங்கிறாங்க. அந்த அளவுக்கு மிங்கிள் ஆகி தான் வரும். அவ்வளோ ஏகப்பட்ட இன்ட்ராக்ஷன் ஆகி தான் வெளியில வருங்கிறாங்க சூரியனோட அவுட்டர் வர்றதுக்கு. இந்த இ பிளஸும் இ மைனஸும் சேர்ந்து போட்டான் வருதுங்க இல்லையா மையத்துல இருந்து, அந்த இ பிளஸ் இ மைனஸ் சேர்ந்து போட்டான்கிற ரியாக்ஷன் வர்றதுக்கு வந்து அவுட்டர் வர்றதுக்கே பல ஆண்டுகள் ஆகுங்கிறாங்க சூரியன். இது மாதிரி எல்லா அணுக்கள்ல இருந்து வரக்கூடிய ஒளி தான் நம்ம சூரியனுடைய ஒளியா பாக்குறாங்களா? சூரியனின் மையத்துல தான் இ பிளஸும் இ மைனஸும் சேருது. இ பிளஸ்ங்கிறது பாசிட்ரான், போட்டான்ல இருந்து வரக்கூடிய பாசிட்ரான். இ பிளஸ் இந்த இடத்துல நியூட்ரான மாறுதுல, இந்த பாசிட்ரான் ஒன்று வரும் இந்த இடத்துல இருந்து. அதை நான் ஸ்லைடு அப்புறம் என்ன ஷேர் பண்றேன். இந்த இ பிளஸ் வரும், புரோட்டான்ல இருந்து இ பிளஸ் வரும் பாசிட்ரானு. அந்த எலக்ட்ரானோட இ மைனஸோட சேர்ந்து அது ஒளியா மாறும், போட்டானா மாறும். அந்த ஒளி தான் நம்ம சூரியனுடைய ஒளியா பாக்குறோம். அதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த பாசிட்ரான்ல இருந்து வரக்கூடிய இ பிளஸ் இந்த எலக்ட்ரானோட சுத்தி வருதுல்ல, எலக்ட்ரான் சுத்தி வருதுல்ல, அதோட சேர்ந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குது, இன்னொரு பேரலா நடக்குது. அந்த ஒளி வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் நம்மள நோக்கி வர்றதுக்கு, மையத்துல இருந்து வர்றதுக்கு. ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா. இன்னொரு கேள்விங்க, இந்த கேளுங்க.
அப்கார்க்ல வந்து ஒரு அப்கார்க்ல வந்து இறைத்துகள்கள்லாம் உள்ள போய் அதனுடைய வெயிட் அதிகமாகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? 2 புரோட்டான் மோதுறப்ப ஒரு புரோட்டான்ல இருக்கக்கூடிய அப்கார்க்ல இதாங்கய்யா, இதுல இருந்து இறைத்துகள்கள்லாம் உள்ள போய் அதனுடைய வெயிட் அதிகமாகுதுன்னு சொன்னீங்கல்ல, ஆமாங்க. இதுக்கு என்னங்கய்யா ரெஃபரன்ஸ்? ஒரே நிமிஷம். இது வந்து மகரிஷியோட தத்துவத்தை வச்சு நாங்க எப்படி ப்ராபபிலிட்டி வரும்னு நாங்க கெஸ் பண்ணதுங்கய்யா. ஏன்னா இந்த சுழலலைங்கிறது இறைத்துகள்கள் வந்து நுண் 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 சுழலலைகள் உள்ளார வருதுனால தான் வெயிட் ஏறுது இல்லை. ஏன்னா அந்த சுழலலைகள் சேர சேர சேரதான் இந்த செதறி இருக்குல்ல, ஏற்கனவே இங்கேருந்து பாசிட்ரான் வெளியாயிருக்கும்ல, இந்த இடத்துல இருந்து இந்த இந்த இடத்துல இருந்து பாசிட்ரான் வெளியாயிருக்கும். அப்போ எடை குறைஞ்சிரும். ஏன்னா ஒரு பாசிட்ரான் வந்து 400 எலக்ட்ரான் எடை இருக்குன்னு வச்சு கெஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ 400 எலக்ட்ரான் அளவு நிறைய குறைஞ்சிச்சுன்னா எடை குறைஞ்சிடணும். ஆனால் எடை இது நியூட்ரானாக மாறினோம்னா வெளியிலேருந்து வந்து சேர்க்குதுங்க. ஒரு பக்கம் வெளியாகுது 120 100 கிலோ இருக்கிறத செதறணும்னா 80 கிலோ தான் ஆகணும். ஆனால் எடைப்பட்டு பார்த்தா எடை கூட வர்றதுக்கு காரணம் வெளியிலேருந்து அது சப்ளை பண்ணுது இறைத்துகள்களை. அதனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கிறதுனால இது இறைத்துகள் தத்துவத்தை வச்சு பார்க்கும் பொழுது இது சேருது. அப்போ சுழலலையா வந்து அந்த சேர்த்து வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். இது நம்ம அனாலஜி நம்ம அனுமானம் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி. இது சஜஷன், அதான் இப்போ ஆய்வறிக்கையாக சப்மிட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம சஜஷனாக கொடுக்குறோம். ஸோ உலக நாடுகள் வந்து இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது, அவங்களால இதை உருவாக்க முடியல நியூட்ரானை. ஒரு நிமிஷம் 118 செகண்ட் தான் மேக்ஸிமம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரபஞ்சம்ங்கிறது சூரியன் பில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் சூரியன் இருக்குல்ல, இப்போ நட்சத்திரங்கள் இருக்குல்ல. அப்போ காரணம் என்னன்னா அந்த இறைத்துகள்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அது ஒரு குறுக்கு ஒரே ஒரு பார்க்கில் தான் சேருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குவார்க்கில் தான் சேருது. இந்த டவுன் குவார்க் இருக்குல்ல, இது மோதி இந்த அப்பர் குவார்க்கில் வந்து இது மட்டும்தான் மாறுது. மற்ற எல்லாத்துலேயும் மாற்றமே இல்லை. அப்போ இதில் மட்டும்தான் அது மாற்றத்தை ஏற்படுத்துது, ஒரே ஒரு குவார்க்கில். அப்போ இந்த சேப்பு தான் இங்கே ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். இந்த சேப்பு வந்து ப்ளூவாக மாறுது, எடை அதிகமாகுது. ஆக்சுவலி 100 கிலோலேருந்து 80 கிலோ ஆகணும். ஆனால் 120 கிலோ ஆகுது எடை போட்டேன். அதனால தான் அந்த கம்பேரிசன் போட்டிருக்கோம். அது நீங்க இந்த பிரசன்டேஷன் கொடுக்குறப்ப நான் என்ன நினைச்சேன்னா, அதனால தான் அந்த எலக்ட்ரான் எங்க போச்சுன்னு கேட்டேங்கய்யா. ஒருவேளை அந்த எலக்ட்ரானை அப்சார்ப் பண்ணி பீட்டா பிளஸ் டிகே அப்படின்னு நினைச்சு தான் பார்த்தோம். பீட்டா பிளஸ் டிகே வேணா பாசிட்ரான் அதாவது இந்த இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் வரும், இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும். தெரியுதுங்களா ஸ்கிரீனு? இந்த புரோட்டான்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸ்கிரீன்ல வந்து இந்த புரோட்டான்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டுங்களாயா? ஆமாங்கய்யா. ரெண்டுலயும் 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்ப இந்த இதுல உள்ள எலக்ட்ரான் வந்து இதுல இருந்து வரக்கூடிய பாசிட்ரான் இருக்குல்ல, இ பிளஸ், பாசிட்ரான் வந்து இ பிளஸ். சரிங்க. இன்னும் தெளிவா சொல்றேன். இந்த இருக்குங்களா, இ மைனஸ்ங்கிறது எலக்ட்ரான், இ பிளஸ்ங்கிறது அந்த பாசிட்ரான்ல இருந்து வர்றது. இது ரெண்டும் ஒரு ரியாக்ட் பண்ணும், ரியாக்ட் பண்ணி தான் ஒளி. இந்த இ மைனஸ் இருக்குல்ல, இந்த இ மைனஸ் தான் அந்த ஒரு புரோட்டான்ல உள்ள மைனஸ். பாசிட்ரான்ங்கிறது அந்த புரோட்டான்ல இருந்து செதறி வர்றது. இந்த இ பிளஸும் இ மைனஸும் சேர்ந்து தான் புரோட்டானை உருவாக்குது. அப்ப அந்த இந்த எலக்ட்ரான் இங்க வந்து ரியாக்ஷன் கொடுத்துருது. அப்ப எக்ஸஸா இருக்கிற ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் சுத்தி வருது. ஓகேங்கய்யா. இந்த ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் சுத்தி வருது. அப்ப எவ்வளவு ப்ராபபிலிட்டி, அதாவது உண்மான நுழைப்புல அறிவு அங்க நடக்குதுங்க சூரியன்ல. இறைவனுடைய கருணையை தான். அதாவது அனோரணியன்லையும் அதான் அணுவுக்கு அணுவாகவும் இருக்கு, அனோரணியனையும் அதை தான் பண்ணுது, மகத்கு மணியனையும் அதை தான் பண்ணுது. நம்ம நடுவுல இடைநிலையில இருந்து பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு செகண்டும் அதை பண்ணிட்டு இருக்குங்க. அது மக்களுக்காக கருணையாக செய்யுது. அதனாலதான் கருணையாளன்கிறோம். நான் செயல் விளைவு தத்துவம்னு ஒன்று வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம இந்த டைம்ல பேசணும். ஏன்னா இறைவனுடைய கருணையும் மகரிஷியுடைய தத்துவத்தையும் பேசிட்டு இருக்கோம். வாழ்க்கோளம் இல்லையா? வேற எதுவும் வாழ்க்கோளம் இல்லையா? தியாகராஜன் ஐயா நீங்க பேசலாம். தியாகராஜன் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம், பேசலாம் ஐயா.
ஐயா வாழ்க வளமுடன் பிரேமையா. வாழ்வளம் ஐயா, வாழ்வளம். உடம்பு நல்லா நீங்க இருக்குங்களே? சிறப்பான சிந்தனை உரை ஐயா. சொல்லுங்க. அறிவியல் பூர்வமா நிறைய டீட்டெயில்டா சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து எல்லாமே விளக்கமா கொடுத்தீங்க. என்னுடைய கொஸ்டின் சரிங்க. வந்து ஜெனரல் கொஸ்டின். இப்போ சொல்லுங்க. ஆஹ், இப்போ வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்கிற வின் அப்படிங்கிறது ம் ம் இப்போ இந்த பார்ட்டிகல்ஸ்ல எந்த பார்ட்டிகலுக்கு நம்ம ஈக்குவேட் பண்றது? ம் எலக்ட்ரானுக்கு ஈக்குவேட் பண்றதா இல்ல குவார்க்ஸ்க்கு ஈக்குவேட் பண்றதா? ஏன்னா வந்து வின் அப்படிங்கிறது வந்து இன்ஃபினிட்டிசிமல் பார்ட்டிக்கல் அன்டிவைசபிள். அதை டிவைஸ் பண்ணோம்னா இறைத்துகள் தான். இறைத்துகளை டிவைஸ் பண்ண சுத்தவெளி. அப்போ வின்னுங்கிறது எந்த சயின்ஸ்ல எந்த பார்ட்டிக்கலுக்கு ஈக்குவேட் பண்றதுங்கய்யா? சரி, அதான் நான் ஒரு லேயர் கொடுத்துருக்கேன்யா. இது வந்து அறிஞர் குழுவில் சப்மிட் பண்ணுவோம்யா. நீங்களும் சஜஷன் சொல்லுங்க. நான் ஏன்னா இது மகரிஷி ஐயாவுடைய தத்துவம்ங்கிறது எளிய மக்களுக்கும் பாமரர்களுக்கும் உள்ள தத்துவம். இது ரொம்ப இறைநிலை விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு எம்எஸ்சி எம்எட் இது மாதிரி எம்பில் படிப்பு இருக்கிறதுனால குவார்க் லெவலில் கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அப்போ நம்ம வந்து தயாராக இருக்குங்கிறதுக்காக இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க கேட்குறது என்னன்னா E- அப்படிங்கிறது இந்த புரோட்டான்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். இந்த சார்ஜ் எப்படிங்க கன்வெர்ட் ஆகுங்கிற கொஸ்டின் வரும். ஏன்னா உலகம் ஃபுல்லாக போகுது. இன்னும் பெரிய ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கெல்லாம் போகும் பொழுது இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கொண்டு போகணும். இந்த அப்போ வந்து நம்ம தயாராகிட்டு போகணுங்கிறதுக்கு ஒரு சஜஷன் நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து என்னுடைய சஜஷன் என்னன்னா, இந்த புரோட்டானுக்குள்ள 12 ஸ்பார்க்ஸ் இருக்குல்ல, அதை வேணா நம்ம வின்னா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா டவுன் குவார்க்குங்கிறது ஒரு வின், அப்பர் குவார்க்குங்கிறது ஒரு வின். இந்த E- ஒரு ஆர்பிஎம்ல ரொட்டேட் ஆகும். அது இன்னும் ஆர்பிஎம் குறைஞ்சி டவுன் குவார்க்குங்கிற இதாக மாறும். இன்னும் அது உள்ளார போய் கம்பைண்ட் ஆகும் பொழுது அங்கே ஒரு 12 குவார்க்கோட சேர்ந்து அது புரோட்டான்ங்கிறது ஒரு வின் அப்படின்னு தான் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்கோம். அதனால டவுன் குவார்க்குங்கிறத வின்னா கொண்டு வரலாமாங்கிறத அறிஞர் குழுவில் தான் முடிவு பண்ணலையா. இது வந்து அதனால தான் அறிஞர் குழுவில் சப்மிட் பண்ணுறேன் இந்த ரிசர்ச் டீமில். வாழ்க்கலாம் தனியா. வாழ்க வளமுடன் ஐயா. வாசுதேவன் ஐயா, நீங்க கேட்கலாங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். நல்லா பேசுறீங்க. வாழ்க இப்ப இந்த வளமுடன். விண்ணுங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து தி லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் பொறுத்து ஒண்ணு எல்லாமே விண்ணு தான் அப்படிங்கிறது. அதாவது எலக்ட்ரான்ங்கிறது ஒரு விண்ணு, குவார்க்குங்கிறது ஒரு விண்ணு. அந்த அதுல வந்து விண்ணுடைய பரிமாணம், பரிணாமம் அப்படிங்கிறது வேற. பரிமாணம், விண்ணுடைய பரிமாணம் தான் வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாமே. அது எல்லாம் ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு அடங்கி இருக்கு. ஆனா அது எல்லாமே ஒரே பரிமாணத்துல இருக்கக்கூடியதுதான். இப்ப இதுவே பாத்தீங்கன்னா மியூவான் ஒரு இது சொல்றாங்க இல்லையா, அந்த மியூவான் பாத்தீங்கன்னாக்கா எலக்ட்ரான் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடியது. ஆனா எலக்ட்ரானுடைய எடைக்கும் அதோடைய எடைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிகளையும் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு பார்ட்டிகளையும் ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா, ஹடான் கொலைடர்ல அது வந்து ஒன்னோட ஒண்ணு கொலைட் ஆகி அதுல இருந்து வரக்கூடிய இந்த லைட் இது இருக்கு இல்லையா, ஒளிச்சிதறல், அந்த ஒளிச்சிதறலுடைய இன்டென்சிட்டி, அதனுடைய இது எல்லாத்தையும் வச்சு அது வந்து எலக்ட்ரோ வோல்ட்டா மெஷர் பண்ணி இது ஒரு பார்ட்டிகல், இவ்வளவு இருந்தாக்கா ஒரு பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்றோம். ஆனா ஒரே ஒரு எலக்ட்ரானு வெவ்வேறு இதை வந்து லிபரேட் பண்ணிச்சுனாக்கா, கொலைட் பண்ணும்போது ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொன்று மாதிரி லிபரேட் பண்ணிச்சுனாக்கா, அப்ப அத்தனை பார்ட்டிகல் இருக்கணும்னு எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால வின் அப்படின்னா எலக்ட்ரானும் எலக்ட்ரானுடைய பரிமாணமும் தான், அவ்வளவுதான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்ப எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒரு ஆர்பிஎம்ல ரொட்டேட் ஆகும். புரோட்டானா கன்வெர்ட் ஆகுது. இப்ப புரோட்டானா மாறும்போது 3 குவார்க் இருக்கு, அதை டிவைட் பண்ண முடியுது. அது 3 குவார்க் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சயின்ஸை மாத்திரம் பார்த்தோம்னா 3 குவார்க் இருக்கு. இதே வந்து ஹைட்ரஜன்ல எலக்ட்ரானும் புரோட்டானும் இருக்கு. இந்த எலக்ட்ரானும் புரோட்டானும் இருந்துட்டா கூட ஒன்னா நெருங்கி இருக்கிறது இல்ல. இதே புரோட்டான் அப்படிங்கிற பரிமாணத்துல
3 எலக்ட்ரான் வந்து நெருங்கி இருக்கு. அதாவது அதனுடைய சுழல் வேகத்தை ரொம்ப வெகுவா குறைச்சி ரொம்ப நெருங்கி இருக்கு அப்படின்னு நாம எடுத்துக்கணும். அதே மாதிரி நியூட்ரான்ல வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னாக்கா அடிஷனலா வந்து இந்த இது வந்து கன்வெர்ட் ஆகுது. அதனால வந்து அப் குவார்க் வந்து டவுன் குவார்க் ஆகுது. டவுட்டே கிடையாது. ஆமாங்க. அதனால ஆமா, ஆமா. பேசிக்கா வந்து வின் அப்படின்னா எலக்ட்ரான். எலக்ட்ரானுடைய பரிமாணம் தான் ஆமா, ஆமா. அப்ப அப்படின்னு எலக்ட்ரானை எடுத்துக்கலாம். அது வின்னா பொருந்தி வச்சுக்க. வருது. ஆமா, ம். அவ்வளவுதான். அவங்க யார் எலக்ட்ரானை கையில வின்னா கேட்டாலும் நம்ம இதை பதில் சொல்லலாம். அப்படிங்களா? நன்றிங்க, நன்றிங்க. ஆமா அப்ப எலக்ட்ரானை ஒரு வின்னா வச்சுக்கலாம். ஆமா எலக்ட்ரானை வின்னா வச்சு. எலக்ட்ரான்ங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய வின். நம்ம வந்து ஆமாங்க. சயின்ஸ் சொன்னா கூட விண்ணுடைய ஆரம்ப நிலை தான் வந்து டார்க் எனர்ஜி வெகு வேகத்துல சுழலுவதனால அது வந்து விளக்கும் விசையை கொடுத்து டார்க் எனர்ஜியா இருந்துகிட்டு இருக்கு. டார்க் எனர்ஜியா இருந்துட்டு இருக்கு. அதனுடைய வேகம் குறையும் பொழுது விவேகம் அதிகமாகி வேகம் குறைந்த நிலையில அது டார்க் மேட்டரா இருக்கு. கரெக்ட். அந்த மாதிரி வேகம் குறைந்த நிலையில அதனுடைய ஈர்ப்பு சக்தி வெளிப்படுது. ஈர்ப்பும் கொள்ளலும் தள்ளலும் தானே பிரபஞ்சம் முழுதுமே. ஆமா, ஆமா. அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்ப எலக்ட்ரான்ங்கிற ஒரு விண்ணுல இருந்து பரிமாணம், அதாவது டவுன் குவார்க். அந்த ஆமாமா டவுன் குவார்க் ஒரு ஆமா ஆமா விண்ணுடைய சொல்லுங்க. விண்ணுடைய பரிமாணம்ங்கிறது டார்க் எனர்ஜியில ஸ்டார்ட் ஆகி டார்க் மேட்டர் ஆகி எலக்ட்ரான் ஆகி புரோட்டான் ஆகி நியூட்ரான் ஆகுது. இது வந்து மகரிஷி சொன்னதை வந்து அது கூட அப்படியே ஒத்தி வைக்கலாம். ஒரே வித்தியாசம் வந்து 3 பார்ட்டிகள் எப்படி வந்தது இதுல அப்படின்னாக்கா இதுல ஐ மீன் புரோட்டான்ல அப்படின்னாக்கா அது வந்து நெருங்கி இயங்கி ஒன்னா சேர்ந்திருக்கு. ஆனா ஹைட்ரஜன்ல அந்த மாதிரி நெருக்கம் கிடையாது. ஆர்பிட்ல தான் சுத்துது. ஆமா, எலக்ட்ரானும் புரோட்டானும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அனோரணியன்ல இவ்வளவு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எலக்ட்ரான்ங்கிறது ஒரு விண்ணு. அதோட பரிமாணம் பரிணாமமா பரிமாணம்ங்களா? பரிமாணம் பரிமாணம் பரிமாணமா மாறுது. அப்ப வந்து டவுன் குவார்க்கா மாறுது. இ மைனஸ் அது சுழற்சிக்கு. பாசிட்ரான் இ பிளஸ் வந்து அப்பர் குவார்க்கா மாறுது. அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி புரோட்டான் ஆக்குது. அது சூரியன்ல கொண்டு போய் இது நியூட்ரானா மாத்துது. அப்ப அங்க சூரியனை வச்சுக்கிட்டு மற்றபடி 117 தனிமங்கள் பூமியில உருவாக்குது. நல்ல ஒரு விளக்கம். சில தனிமங்கள்லாம் வந்து நம்ம பூமியில இருக்கக்கூடிய சில தனிமங்கள்லாம் சூரியன்ல இருந்து இதுல இருந்து சூரியன் வந்து 2வது நிலையோ 3வது நிலையில இருக்கக்கூடிய ஸ்டார். அதுக்கு முன்னாடி இருந்த ரொம்ப மிகப்பெரிய நட்சத்திரம் வெடிச்சு அதனுடைய பாகம் தான் சூரியனாவும் நம்முடைய கோள்களாவும் மாறுது. அவ்வளவு பெரிய இதுல வந்து ரொம்ப அழுத்தமான தனிமங்கள்லாம் உருவாகுது. ஆமாங்க. இப்ப சூரியன்ல வந்து நியூட்ரான் உருவாக ஆரம்பிக்கும் போதுதான், ஏன்னா இப்ப பிரபஞ்சம் ஃபுல்லாவே H1 புரோட்டானும் எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கு. இறைநிலைக்கு வேற ப்ராபபிலிட்டியே இல்லை. சூரியனை உருவாக்கும் போது ஒரு புரோட்டானை வந்து நியூட்ரானா மாத்தணும். அதனாலதான் 3000 வருஷம் ஆகுது ஒரு சூரியனை உருவாக்குறதுக்கு. அது ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸா வச்சிருக்கு. நீங்க சொன்னீங்களே ஒரு புரோட்டான் வெளியே வரதுக்கு லேட் ஆகுதுன்னு, கிட்டத்தட்ட 14 மில்லியன் இயர்ஸ் என்னமோ சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டா சொல்றாங்க. ஆமா, அந்த புரோட்டான் வெளியே வர்றது. ஆமா, ஆமா. பல ஆண்டுகள் ஆகுது. நம்ம இப்பதான் பேசுறோம். மகரிஷியோட தத்துவத்தினாலதான் இப்ப இதெல்லாம் நம்ம எடுத்து பேச வேண்டியது. நிச்சயமா 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 தொடவே மாட்டோம். இதெல்லாம் தொடவே பயமா இருக்கு நமக்கு. இதை யோசிப்போம். மகரிஷி ஐயா கொடுத்த தைரியம், அவர் கொடுத்த அறிவு, அவர் கொடுத்த கருணை, அவர் கொடுத்த உழைப்பு தான் நம்ம ஒரு சைனா போன்ற நாடுகள் வந்து என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு காரணம் அந்த குருவோட பார்வை தான் நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்ம கொண்டு போறோம். இது ஒரு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். அப்ப ஐயா வாசுதேவன் ஐயா சொன்னார் இல்லைங்களா, பரிமாணம், அதாவது எலக்ட்ரான்ஸினுடைய பரிமாணம் தான் மற்ற பார்ட்டிகல்ஸா இருக்கு. அதனுடைய சுழல் விரைவு, அது எடுத்துக்கொள்ளக்கூடிய எடை, அதனுடைய இதுல இருந்து வெளிவரக்கூடிய ஆற்றல்ல இருந்து எனர்ஜி டிஃபரன்சஸ். ஓகே, இப்போ அப்ப எலக்ட்ரான் அப்படின்னா இப்ப எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் உண்டானது எலக்ட்ரான் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு கீழே உள்ள இல்ல அதுக்கும் எடை குறைவான அதை விட வேற தன்மை உள்ள இன்னொரு பார்ட்டிகிள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா டைரக்டா உடனே அதுக்கு அடுத்தது எல்லாமே இதுதான் சுத்தவெளி. அப்ப இந்த சுத்தவெளிக்கும் எலக்ட்ரானுக்கு இடையில வேற பார்ட்டிகிள்ஸ், வேற பிஹேவியர், வேற மாற்றங்கள். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மியூவான்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இல்ல நியூட்ரினோஸ், அது மாதிரி நிறைய இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அதுல அதனுடைய தன்மையே வேற, அதனுடைய பண்புகளே வேற. அப்படிங்கும்போது
அப்போ வந்து எலக்ட்ரானை வந்து நம்ம விண்ணுன்னு சொல்ல முடியாது. விண்ணுக்கு அடுத்த நிலைன்னு சொல்லலாம், இல்ல விண்களின் கூட்டுன்னு சொல்லலாம். விண்ணுன்னு சொன்னீங்கன்னா அன்டிவைசபிள், அதுக்கு மேல அதை டிவைஸ் பண்ண முடியாது. டிவைஸ் பண்ணீங்கன்னா அதை பிரிச்சீங்கன்னா அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்கக்கூடாது, சுத்த வெளியில் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா ஐயா என்ன சொல்றாங்க, திஸ் இஸ் நத்திங் பட் a minute moving part of the eternal space அப்படின்னு. அந்த அதிர்வு ஏற்பட்டு அதுல இருந்து துண்டுபட்ட பகுதி தான் விண்ணு, இல்ல இறைத்துகளின் கூட்டு விண்ணுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ நீங்க இடையில நம்ம எலக்ட்ரான்னு சொல்லிட்டோம்னா எலக்ட்ரானுக்கு அப்புறம் எதுவுமே இருக்கக்கூடாது. இல்லைன்னா எலக்ட்ரானுடைய பிஹேவியரா இருக்கும். இப்ப ஐயா சொன்ன மாதிரி எலக்ட்ரான் தான் அது, பட் அதனுடைய பரிமாணம் அப்படின்னு சொன்னா அது எலக்ட்ரானுடைய பிஹேவியர் அதுக்கு கொடுக்கணும். ஆனா அதுக்கு கீழே கண்டுபிடிக்கக்கூடிய துகள்கள், இப்போ சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இன்னைக்கு டேட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற துகள்கள், அதனுடைய பிஹேவியர் டோட்டலி டிஃப்ரெண்ட். மாஸ் இருக்கு, ரெண்டு ஒன்னோட ஒண்ணு. இப்ப அந்த டோபோனியம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க, அது ரெண்டு ஒன்னோட ஒண்ணு ஆனிகுலேட்டே ஆகாது. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு சேம், எல்லா சப்பாட்டமிக் பார்ட்டிகல், டார்க் மேட்டர் பார்ட்டிகல் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு மோதிச்சுன்னா ஆனிகுலேட் ஆகி காமா ரேஸ் உருவாயிரும். ஆனா இந்த டோபோனியம்ங்கிற மாதிரி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ஒன்னோட ஒண்ணு சேரவே சேராது. அப்போ எலக்ட்ரானுடைய பிஹேவியர், எலக்ட்ரானுடைய பண்புகள், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்ததுன்னா ஒரு சின்னதா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஓகே. பட் எலக்ட்ரானை விட இது டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணுதுன்னு சொன்னா அப்போ அதை வேற பார்ட்டிகளா தான் நம்ம சொல்றோம். அப்போ வேற பார்ட்டிகல்னு சொல்றோம் அப்படின்னா அப்போ எலக்ட்ரானை விண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல அந்த பார்ட்டிகல்லாம் சேர்ந்து எலக்ட்ரான் உருவாச்சுன்னா ஓகே. அப்போ காம்பினேஷன் ஆஃப் தோஸ் பார்ட்டிகல் வில் பிகம் எலக்ட்ரான்னு சொல்லலாம். இப்ப எலக்ட்ரானுக்குள்ள எதுவும் இல்ல, இப்போ இன்னைக்கு வரைக்கும் எலக்ட்ரானுக்குள்ள எதுவும் இல்ல. பட் எலக்ட்ரானை விட டிஃபரெண்ட் பிஹேவியர் உள்ள, டிஃபரெண்ட் கேரக்டரிஸ்டிக் உள்ள, டிஃபரெண்ட் ப்ராசஸ் பண்ணக்கூடிய, காம்பினேஷன் கொடுக்கக்கூடிய சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த சுத்தவெளிக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய, அதை இறைத்துகள்னு வச்சுக்கலாம், டார்க் மேட்டர்னு வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னால ஒண்ணு இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது விண்ணுன்னு அதை வந்து டிஃபைன் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. நீங்க சொல்றது எல்லாமே புரோட்டான்குள்ளதான். நீங்க சொல்ற கருத்து ரொம்ப சரிங்க. இப்ப எலக்ட்ரானுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னாக்கா, நம்மளை பொறுத்த வரைக்கும், வேதாத்திரிய சிந்தனை ஓட்டத்தை பொறுத்த வரைக்கும் டார்க் எனர்ஜி அப்படிங்கிறத வந்து அது கூட பொருத்தி பார்க்க முடியுது எது விண்ணோட. அப்ப வந்து சயின்ஸ் சொல்லும் போது அந்த டார்க் எனர்ஜி வந்து ஒரு மேட்டரா பின்னாடி வர்ற இதுல வந்து இது ஒரு பார்ட்டிகல், இதனாலதான் இது டார்க் மேட்டர் அப்படின்னு பின்னாடி கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு பேரும் அதுக்கு ஒரு தனியா வைப்பாங்க. ஆனா அது அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை. அந்த வேகம் குறைஞ்சி விவேகமா மாறி டார்க் மேட்டர் ஆகும்போது டார்க் மேட்டருக்கு வந்து அதை பார்ட்டிகளா அவங்க வந்து சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு பேர் கொடுத்து அதுக்கு வந்து டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வேகம் குறைந்து விவேகம் அதிகமாக இந்த எலக்ட்ரான்கிறது வந்திருக்கு. எலக்ட்ரான்கிறது வந்து நம்மளால இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியது. பாத்தீங்கன்னா அடுத்த நிலையில அந்த எலக்ட்ரான் வந்து இப்போ 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து 5வது வாய்ப்பாடு வரைக்கும் சொல்றான்னாக்கா, 5வது கிளாஸ் படிக்கிறவன் வந்து ஒரு 12ஆம் வகுப்பு 12வது வாய்ப்பாடு 14வது வாய்ப்பாடு வரைக்கும் சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த அறிவு நிலையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் மற்ற துகள்களா இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்துங்க. ஏன்னா நம்ம எதையுமே அவங்க வந்து யாரும் பாக்குறதே கிடையாது. இந்த எடையை பொறுத்து மத்த அதனுடைய பண்பை பொறுத்து அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. ஆனா அந்த எடையோ பண்போ வந்து கிடையாது. அறிவு நிலையில அது வந்து வேறுபட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அறிவின் பயணம் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த அறிவு நிலையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வெவ்வேறு பார்ட்டிகளா சயின்ஸ் வந்து அதுக்கு பேர் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு. இதுல இருக்கிறது ரொம்ப கன்ஃபியூசிங். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த குவார்ட்ஸ் தான். அந்த குவார்ட்ஸை வந்து எலக்ட்ரானோட பரிமாணம்னு சொல்லும் பொழுது அதுல வந்து ஒரு சின்ன வித்தியாசம் வருது. அது இன்னும் சிந்திச்சு அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியத்துல இருக்கும். மற்றபடி எல்லாத்தையுமே சொல்லிடலாம். ஐயா, அதனாலதான் ஆராய்ச்சி குழுவுல வச்சிருக்கோம். ஆராய்ச்சி குழுவுல இதுக்கு ஏன் வேற எங்கேயுமே கொண்டு போகாம நம்மளுடைய அதுவும் ஆலியாருடைய ஆராய்ச்சி குழுவுல இதை கொண்டாந்து ஏன் சப்மிட் பண்றோம் அப்படின்னா, நாளைக்கு எதிர்காலத்துல பிஹெச்டி ஜெர்மனி இந்த மாதிரி உலக நாடுகள் ஃபுல்லா போகுது. உலகம் ஃபுல்லா மகிழ்ச்சியோடது ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இன்னும் பல வருஷம் கழிச்சு இந்த ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அப்ப டவுன் குவார்க் வந்து டீட்டெயிலா வரும்.
அப்போ வந்து மகரிஷியோட ஆராய்ச்சிக்குழு என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு விளக்கத்தை கொடுக்க போறோம். இது வந்து இப்போ சஜஷன், இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சஜஷன், இட்ஸ் நாட் எ டிசிஷன், இட்ஸ் கிவ் த சஜஷன், லாட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது எல்லாமே அதை நம்ம கொண்டு வர போறோம். புரோட்டானுக்குள்ள தான் இருக்கு இது எல்லாமே. பார்த்தீங்கன்னா புரோட்டான் ஐயா தியாகராஜன் 12 பேசிக் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் குவாண்டம் பிசிக்ஸ் வந்து எலக்ட்ரானுக்குள்ள இல்லை. கரெக்டுங்களா தியாகராஜனையா? எல்லாமே புரோட்டானுக்குள்ள அடக்கி வச்சிருக்கு, அப்படித்தானையா? ஆமாங்க ஆமாங்க. நீங்க சொல்ற எல்லாமே புரோட்டானுக்குள்ள தான் இருக்கு. கரெக்ட்? எஸ் எஸ். அப்ப எலக்ட்ரானுக்குள்ள உள்ளார போக முடியல. இல்ல அதுவும் சப்பாட்டாமிக் பார்ட்டிகிள் டேபிள்ல வந்து எலக்ட்ரான்ஸை வந்து அவங்க இது பண்றது வந்து லெப்டான்ஸ். ஓகே ஓகே ஓகே. 6 லெப்டான்ஸ் 6 குவார்ட்ஸ் இதாங்க 12 சபடாமிக் பார்ட்டிகல்ஸ். அது வந்து நியூட்ரான் இதுல புரோட்டான்ல இருக்குன்னு சொல்றதை விட அணுக்கருவுக்குள்ளார இருக்கு அப்படின்னு சொல்றது சரியா இருக்கும். அணுக்கருவுக்கு வெளியே வந்து எதுவுமே இல்லை, எலக்ட்ரான் தான், எலக்ட்ரானோட சார்ஜ் தான். அணுக்கருவுக்குள்ளார அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அணுக்கருன்னு பார்த்தா H1ல புரோட்டான் மட்டும்தான், புரோட்டான் மட்டும்தான். அப்ப அணுக்கருங்கிறது பிரபஞ்சத்துல அணுக்கருன்னா ஒன்னே ஒண்ணுதான், புரோட்டான். கரெக்டுங்களா? ஏன்னா எலக்ட்ரான்ங்கிறது நியூட்ரான் ரெண்டும் சேர்ந்ததுதானே அணுக்கரு. இல்ல புரோட்டான் நியூட்ரான்ங்கிறது சூரியன்ல, இப்ப சூரியன் எல்லா ஆட்டம்ஸ்லயுமே நியூட்ரான் இருக்குல்ல. இல்ல அது பிரபஞ்சத்துல சூரியனுக்கு அப்புறம் தானே பூமி எல்லாம் வருது, மத்த எலிமெண்ட்ஸ் வருது. பிரபஞ்சத்துல H1 ஒரு அணுக்கரு, அதை சுத்தி ஒரு எலக்ட்ரான். அப்ப அது வந்து சூரியன்ல தான் நியூட்ரானா மாறுது, அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. நட்சத்திரத்துலதான் நியூட்ரான் வருது. அப்ப புரோட்டானுக்குள்ளதான் தியாகராஜன் ஐயா சொன்ன 12 சப்பார்டிகல்ஸும் இருக்கு. ஒரு இந்த நான் வந்து இப்ப ஒரு தோராயமா ஒரு 3 மட்டும் மேஜரா எடுத்திருக்கோம். இப்ப இந்த 3க்கு நான் கொடுக்குற ஒரு வியூ இருக்கு, நம்ம டீமுக்கு கொடுக்குற வியூ வந்து அப்பர் குவார்க்கு பேஸ் வந்து அப்பர் குவார்க்கோட ஆர்பிஎம் ஒரு ஆர்பிஎம், E- ஆர்பிஎம் 1, E+ஓட ஆர்பிஎம் ஒரு இது வந்து ஒரு ஆர்பிஎம் குறைஞ்சி அப்பர் குவார்க் டவுன் குவார்க் ஆகி அது வந்து கம்பைன் பண்ணி அது அணுக்கருவுக்கு ஹச்சியா இருக்கு. பிரபஞ்சம் ஃபுல்லா புரோட்டானா இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய வியூல நான் கொடுக்குறேன். நீங்க சொல்ற இன்னொரு 6 12 6 லெப்டான் 6 குவார்க் அவ்வளவுதான். அதுக்கு முன்னால ஒரு சயின்ஸ் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப்டர் பிக் பேங். ஓகே, பிக் பேங்க்னா ஒரு இது ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதை அக்செப்ட் பண்றது இல்லை. பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பல லட்சம் ஆண்டுகள் வந்து வெறும் எலக்ட்ரான், வெறும் பிளாஸ்மா, ஒரு லிக்விட் ஃபார்ம்ல ஒரு லிக்விட் மாதிரி ஒரு பாய்ம பொருளாக வெறும் எலக்ட்ரான் கடலாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்கு, பரிமாண தோற்றங்கள்லாம். அப்படிங்கும்போது எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட். ஆனா எலக்ட்ரானுக்கு முன்னால என்ன இருந்தது? அப்ப எலக்ட்ரானை நம்ம விண்ணு டிஃபைன் பண்ண முடியுமா? டிஃபைன் பண்றதுக்கு நம்ம வேதாத்திரியம் சொல்ற கான்செப்ட், பிலாசபி. ஏன்னா எப்பவுமே வந்து சயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் ட்ரூத், பிலாசபி வந்து அப்சல்யூட் ட்ரூத் இல்லைங்களா? அப்ப வேதாத்திரியம் வந்து அப்சல்யூட் ட்ரூத். அப்ஜெக்டிவ் ட்ரூத்ங்கிறது இப்ப சயின்ஸ்ல இப்ப இருக்கக்கூடிய டேட்டா, என்ன டேட்டா எடுத்திருக்கோம், என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதை வச்சு சொல்றோம். அப்போ அவங்க அந்த மாதிரி கண்டுபிடிச்சு எலக்ட்ரான்னு சொல்லியிருக்கும் போது நம்ம விண்ணை வந்து எலக்ட்ரானுக்கு ஈக்குவேட் பண்ணக்கூடாது அப்படிங்கறது என்னோட பாயிண்ட்டுங்கய்யா. வாழ்க வளமுடன். நல்ல ஒரு சிறப்பான விளக்கங்கய்யா. நம்ம இது ஆராய்ச்சி கொண்டு போனீங்கய்யா. ஏன்னா புரோட்டானுக்குள்ள 12 சப்பார்டிகல்ஸ் இருக்கு. அது நம்ம கொடுக்குற வியூ வந்து 3 குவார்க் இருக்கு. அதுல 2 அப்பர் குவார்க் இருக்கு, ஒரு டவுன் குவார்க் இருக்கு. அப்பர் குவார்க் வந்து பாசிட்ரானால சேர்ந்து வரக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ்னால இப்ப அப் குவார்க்க கனெக்ட் பண்றதுக்கு க்ளூவான்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த க்ளூவான்ஸ் என்ன? அப்ப அந்த க்ளூவான்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? ஆமா, சுத்தவெளிக்கு அப்புறம் இல்ல க்ளூவான் தான் சுத்தவெளிக்கு அப்புறம் வந்துச்சா? ஏன்னா சுத்தவெளிங்கிறது அப்சல்யூட் ஸ்பேஸ், அங்க எதுவுமே கிடையாது. அங்க வந்து நீங்க ஒரு பொருளையோ இல்ல ஒரு எதையுமே காட்ட முடியாது. ஈவன் அலையும் காட்ட முடியாது. அலை உண்டாச்சுன்னா இறைத்துகள். அலையே இல்லாத அமைதியான ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டேட் தான் வந்து சுத்தவெளி. அப்ப க்ளூவான் எங்கிருந்து வந்துச்சு? இப்ப குவார்க்குன்னு சொன்னோம்னா க்ளூவான் எங்கிருந்து வந்தது? வாட் இஸ் க்ளூவான் அப்படின்னு வந்துடும் இல்லைங்களா? சோ அதனால அதையும் ஆராய்ச்சி பண்ணணும். ஆமாங்க, அதனாலதான் ஆராய்ச்சி குழுவில் கொடுத்துருக்கோம். ஆராய்ச்சி குழுவில் இது ஏன் கொடுக்குறோம்னா, இதை ஆராய்ச்சி பண்ணணுங்கிறதுக்கு தான் அந்த ஆராய்ச்சி குழுவில் கொடுத்துருக்கோம். இன்னொரு சஜஷன் என்னன்னா, நீங்க சொல்றது எல்லாமே இந்த புரோட்டானுக்குள்ள தானே இருக்கான்னு என்னோட கிளாரிபிகேஷன் கேட்கறேன். புரோட்டானுக்குள்ள தானே இருக்கு 12 பார்ட்டிகல்ஸ்.
புரோட்டான் இல்ல 12 சொல்லுங்க. பார்ட்டிகளுமே புரோட்டானுக்குள்ள இல்லைங்க. அது மாறி மாறி அது குவார்க்கா மாறும்போது தான் அங்க அப் டவுனா மாறினாதான் அங்க வரும். சரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் போசான் இது கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா, ஹிக்ஸ் போசான். ஆமாங்க. ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பம்ப் இன் ஏ ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டுல அது கொலைடர்ல வந்து இது பண்ணும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஏற்பட்ட ஒரு பம்ப். தட் பம்ப் இஸ் கிவிங் மாஸ் டு சம் பார்ட்டிகல்ஸ் இல்லைங்களா. ஸோ அப்போ அதெல்லாம் மாறி அப் குவார்க்கா மாறிச்சுனா தான் அது புரோட்டானுக்கு வருது, அப் ஆர் டவுன். சரிங்க. அப்ப அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய இந்த சிறிய சிறிய பார்ட்டிகல்ஸ் ஒன்னொன்னு ஒவ்வொரு நேச்சர்ல இருக்கு, ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது நம்ம நான் இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்றேன்னா, சுத்த வெளிக்கு அடுத்தது என்ன? இறைத்துகள் விண்ணு. அப்ப இறைத்துகள்னா என்ன? சயின்ஸ்ல எதுக்கு ஈக்குவேட் பண்றது? விண்ணுனா எதுக்கு ஈக்குவேட் பண்றதுங்கிறது நம்ம வந்து அது கிளியரா அந்த கேப்பை ஃபில் பண்ணோம்னா சயின்ஸும் பிலாசபியும் மெர்ஜ் ஆயிடும். சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சூப்பர் ஐயா சொல்லுங்க. கன்க்ளூட் பண்ணிக்கலாமா? ரம்யாவை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்கய்யா, நன்றியா. சிறப்பான ஆழ்ந்த கேள்விகள் கேட்ட அனைவருக்கும் அதற்கு ஆழமான மற்றும் தெளிவான விளக்கம் அளித்த பிரேமானந்தம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் உரை மற்றும் கேள்வி பதில் செஷன் அனைத்துக்கும் அறிவியல் விழிப்புணர்வையும் ஆன்மீக தெளிவையும் ஏற்படுத்தியதாகும். இத்தகைய சிறப்பான உரையை வழங்கிய பிரேம் ஐயா அவர்களுக்கு மீண்டும் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த WCSC ஆலியா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் குழுவினர் அனைவருக்கும் மற்றும் ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஜூம் அமர்வில் எங்களுடன் இணைந்த அனைத்து ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு இயக்குநர்கள், மிகுந்த மதிப்பிற்குரிய மூத்த பேராசிரியர்கள், அறிஞர்கள் மற்றும் அனைத்து மரியாதைக்குரிய பங்கேற்பாளர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் பின்னணி குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கிறோம். இன்றைய நிகழ்வின் சிந்தனையை மன நிறைவுடனும் பெற்று மேலும் ஆராய்ந்து ஆன்மீகத்தில் மேம்பாடு அடைவோம் என்ற வகையிலே நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வெள்ளி அன்று டாக்டர் வசந்தகுமார் ஐயா அவர்கள் யூகேலிருந்து சயின்டிபிக் பேசிஸ் அண்ட் ரிசர்ச் ஆனந்தகுமார் அவர்கள் டாக்டர் ஆனந்தகுமார் ஐயா அவர்கள் யூகேலிருந்து சயின்டிபிக் பேசிஸ் அண்ட் ரிசர்ச் இன் பாடி ரிலாக்ஸேஷன் உரையாற்ற உள்ளார். நன்றி. மீண்டும் சந்திப்போம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வே பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க
வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரம்யாமா, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். எக்ஸிட் பண்ணலாங்கய்யா. ஏமா Recording stopped.